सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शोषौणक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தில் எல்லாமே முக்கியம்தான். அதில் நம்ம ஒரு பகுதி எடுத்து நம்ம பாராயணம் பண்ணுறோம். பாராயணம் இல்லை, அப்படியே கதையாக பார்க்கலாம். அதாவது விதுரர் தீர்த்த யாத்திரையாக போனார் இல்லையா. துரியோதனால் திரஸ்கரிக்கப்பட்டு பகவான் தூது வந்தபோது பகவானுடைய பேச்சு தூது வந்தபோது எல்லாருக்கும் அமிர்தமாக இருந்தது. பீஷ்மர் துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் அமிர்தமாக இருந்தது. ஆனால் திருதராஷ்டிரனுக்கும் துரியோதனுக்கு மட்டும் அது அமிர்தமாக இல்லை. அந்த சமயத்தில் விதுரர் கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டு நியாயமாக பாகம் பாண்டவர்களுக்கு பாகம் கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னதுக்கு விதுரரை ஒரு ரொம்ப தவறாக திட்டி அனுப்பிவிட்டான். யார்? துரியோதனை. அப்போ வாயில் படியில் தன் வைஷ்ணவ தனுசை வைத்து விட்டு அவர் தீர்த்த யாத்திரையாக கிளம்பிட்டார் விதுரர். துரியோதனுடைய அவமதிப்பை தாங்க முடியாமல் அவமதித்ததுனால அவர் விட்டு வெளியே கிளம்பிட்டார். தீர்த்த யாத்திரையாக கிளம்பிட்டார். கிளம்பின போது அப்போ பல தீர்த்த யாத்திரை போகும்போது அந்த சமயத்தில் உத்தவரை சந்திக்கிறார். உத்தவர் மூலமாக பகவான் அது பாண்டவர்கள் எல்லாம் பாரத போரில் ஜெயித்துவிட்டு தர்மபுத்திர ராஜ்யத்தை ஆள்கிறார் என்று கேள்விப்பட்டு அதற்கு பிறகு மறுபடியும் தீர்த்த யாத்திரை போகிறார். தீர்த்த யாத்திரை போகும்போது உத்தவரை பார்த்து சந்திக்கிறார். உத்தவர் பகவான் வைகுண்டத்துக்கு போன விஷயத்தை சொல்கிறார். அதுக்கு பிறகு பகவான் உத்தரவிட்டதாக மைத்திரையிடத்தில் போய் நீங்கள் பாகவதத்தை கிரகிக்க வேண்டும் என்று பகவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்று உத்தவர் சொல்ல விதுரர் போய் மைத்திரையிடத்தில் போய் ஆத்ம ஞான உபதேசத்தை கேட்குறார். அதாவது பாகவதத்தை கேட்கிறார். விதுரஸ்தீர்த்த யாத்ரார்த்தம் சுதவாச்ச விதுரஸ்தீர்த்த யாத்ராயாம் மைத்ரேயாத் ஆத்மனோகதிம் ஞாத்வாகாத் ஹாஸ்தினபுரம் தயாவாப்த விவித்சித. அதாவது விதுர தீர்த்த போன போது மைத்ரேயரை பார்த்து ஆத்ம விசாரம் செய்தார். ஆனால் கொஞ்சம் எந்த சந்தேக விபரீதம் இல்லாமல் தெளிவாக, அதான் ஒரு குருநாதர் வேணும். அந்த குருநாதர் ஆகிய விதுரருக்கு குருநாதர் யாருன்னா மைத்ரேயர் தான். மைத்ரேயர் அப்படி தெளிவாக அவருக்கு அப்படி உபதேசம் பண்ணியிருக்காரு. நீங்கள் 3வது ஸ்கந்தத்தில் பார்த்தா தெரியும். 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் ரெண்டுமே விதுரர் மைத்ரேய சம்வாதமாக தான் வரும் பாகவதம். அப்படி விதுரருக்கு தெல்ல தெளிவாக எல்லா சந்தேகங்களையும் போக்கி அப்படி அழகான உபதேசங்கள் செய்திருக்கிறார் மைத்ரேயர். அதுக்கு மேலே அவர் தெரிஞ்சிக்க வேண்டிய எதுவும் இல்லை. அந்தளவுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கார். அதான் ஒரு குருநாதர், அருமையான ஒரு குருநாதர் மைத்ரேயர். புட்டு அழகாக தெளிவுபடுத்தியிருக்கார். அவர் என்ன கேள்வி கேட்டாரோ அந்த நிறைய கேள்விகள் கேட்டார். ஆனால் சில கேள்விகளாலேயே அவருக்கு ஆத்மா திருப்தி அடைஞ்சிச்சு. அது சொல்கிறார், யாவதா கிருதவான் பிரஸ்தான் சத்தா கௌசார வாக்கிரதா ஜாதைக பக்திர் கோவிந்தே தேப்யஸ்ச உபரராமக. நிறைய கேள்விகள் கேட்குறது முக்கியம் இல்லை.
மைத்ரேயரிடம் பல பல கேள்விகளை கேட்டார். ஆனால் சில கேள்விகளின் பதிலை கேட்டதுமே அவருக்கு பகவானிடத்தில் பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து தான். அதான் சொல்கிறார், ஜாதைக பக்திர் கோவிந்தே. அந்த பக்தி பகவானிடத்தில் உண்டாவதற்காகத்தான் மற்ற ஞான விசாரம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, தியானம், தபஸ் பண்ணுறது எல்லாமே பகவானிடத்தில் பக்தி எல்லையற்றதாக உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம நிறைய கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் கிடைச்ச போதே அவருக்கு பகவானிடத்தில் பக்தி அதிகமாக உண்டாயிடுச்சு. அப்போ அந்த கேள்விகளாலேயே அவர் திருப்தி அடைஞ்சிட்டார். அதுக்கு மேலே உள்ள கேள்விகளுக்கு பதில் எதிர்பார்க்கல. விதுரர் நிறைய கேள்வி கேட்டிருக்கார், ஆனால் அதுவே அவருக்கு போதுமானதாக இருந்தது. ஆகவே மீதி கேள்விகளுடைய பதிலை எதிர்பார்க்காமலேயே அவர் மனசு திருப்தி அடைஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. ஜாதிக்க பக்தர் கோவிந்தே தேப்யஸ்ச உபரராமக அப்படின்னா மற்ற கேள்விகளுக்கு பதில் அவர் எதிர்பார்க்கலை. ஒரு மகான் இடத்துல நம்மளுக்கு 1008 கேள்வி கேட்கணுன்னு போய் நம்மளுக்கு சிலது ஞாபகம் வரும், சிலது ஞாபகம் வராது. ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கேள்விகள் கேட்போம். ஆனால் அவர்கள் என்னென்னா சொல்லக்கூடிய சில பதில்களாலேயே நம்மளுக்கு பரிபூர்ணமான அர்த்தம், இவ்வளோ கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நம்மளுக்கே தெரிஞ்சிடும். பகவானிடத்தில் கோவிந்தனிடத்தில் உள்ள பக்தி தான் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப். நம்ம கேட்ட கேள்விகள்லாம் என்னென்னா அவ்வளோ ஆதங்கம் இருக்குது. அந்த ஆதங்கத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னா, ஒரே ஒரு பதில் என்னென்னா, முடிவான பதில் கிருஷ்ண பக்தி தான். அந்த கிருஷ்ண பக்தி உண்டாகிறது தான் எல்லா கேள்விகளுக்கும் ஃபுல் ஸ்டாப் அப்படின்ற அந்த பூர்ண ஞானம் அவர் பெற்ற உடனே அதுக்கப்புறம் இனிமேல் கேள்வி கேட்க வேண்டியது எதுவுமே கிடையாது. ஒரு மகாத்மா இடத்துல போய் 1000 கேள்வி கேட்கணும் தான் போகிறோம். என்னென்னவோ மனசில் நினைச்சதெல்லாம் புலம்பி தள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் போய் அதில் சில கேள்வி தான் கேட்டார் விதுரரே. அந்த சில கேள்விகள்லேயே அவருக்கு அதுக்கு சில கேள்விகள், அதுலேயே சில கேள்விகளுக்கு தான் அவர் விடையே கிடைச்சிது. மைத்ரேயர் சொன்ன விஷயம் அதுவே அவருக்கு ஃபுல்ஃபில் ஆகிப்போச்சு. நம்ம ஏன் தேவையில்லாத நிறைய கேள்விகள் கேட்கணும்? ஏன்னா அந்த சில கேள்விகளுக்கு கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார் பாருங்கள், அந்த பதிலே என்னென்னா பர்ஃபெக்டாக ஆகிப்போச்சு. பகவத் பக்தி தான் எல்லாத்துக்கும் முழுமையானது அப்படின்னு உபரராமச்ச மற்ற கேள்விகளுக்கு பதில் எதிர்பார்க்கல. ஏன்னா மகான்கள்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. சில விஷயங்களை பேசும்போது நம்மளுக்கு எல்லா கேள்விகளுக்கான விடை கிடைச்சிடும். நம்ம குடும்ப பிரச்சனைகள் நிறைய கேட்க போவோம். ஆனால் விதுரர் அப்படி கேள்வி கேட்குறவர் இல்லை, ஆத்ம விசாரத்தை பற்றி தான் கேட்குறாரு. நிறைய கேள்விகள் உலக சிருஷ்டியை பற்றி எல்லாமே கேட்குறாரு. சிருஷ்டியை பற்றி, ஆத்ம ஞானத்தை பற்றி, ரிஷிகளுடைய பிரபாவங்களை பற்றி, அப்புறம் பகவானுடைய அவதாரங்களை பற்றி எல்லாமே கேட்குறாரு. பல விஷயங்களும் கேட்குறாரு. ஆனாலும் அதில் சில விஷயங்களை சொல்லும்போதே அவருக்கு திருப்தி அடைஞ்சிச்சு. ஒரு அஞ்ஞானி ஏன் அவனுக்கு அஞ்ஞானம் உண்டாகுது என்று பலவிதமான கேள்விகள். அது எதனால் ஒரு மனுஷன் மாயால் மறைக்கப்படுறான் அப்படின்னு பலவிதமான கேள்விகள் கேட்குறாரு. இதில் கேள்விகளை பார்த்தாவே தெரியும், அவ்வளோ கேள்விகள் கேட்குறாரு. ஆனால் எல்லாத்துக்குமே மைத்ரேயர் இந்த 3ஆம் ஸ்கந்தம் 4ஆம் ஸ்கந்தத்தில் பதில் சொல்லியிருக்கார். பூரா அவருக்கு தேவையான பூர்ணமான பதில் அதில் கிடைச்சி போச்சு. பகவானிடத்தில் வரக்கூடிய பக்தி தான் எல்லா கேள்விகளுக்கும் பதில், முடிவான பதில் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுதான் சொல்கிறேன், யா பதஹா கிருதவான் பிரஷ்னான்னு சத்தா கௌசாரவா கிருதா ஜாதைக பக்தி ஏக பக்தி கோவிந்தே தேப்யஸ்ச உபரராம ஏக பக்திக்கு ஒன்று தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தேவையில்லாத கேள்விகள் வேணும். மகான்களை பார்த்த மாத்திரை தரிசனம் பண்ண மாத்திரத்தினாலே அப்படியே பகவானை நம்மளுக்கு அப்படியே வாரி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அது பிறகு இன்றைக்கி பேச்சற்று போக வேண்டியது தான், மௌனமாகிட வேண்டியது தான். அதனால தான் கடைசியில் பார்த்தா மைத்ரேயரை நமஸ்காரம் பண்ணும்போது விதுரர் என்ன பண்ணுறார், அவருடைய குருநாதருடைய திருவடிகளை 2 திருவடியை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுறார். யார்? விதுரர். மைத்ரேயருடைய 2 திருவடிகளையும் தூக்கி தன் தலையில் வச்சுட்டு அவங்க நமஸ்காரம் பண்ணி அப்போது ஸ்தோத்திரம் பண்ணுறார். மைத்ரேயரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். அது கடைசியில் வரும், 4ஆம் ஸ்கந்தம் கடைசியில் பார்த்தா வரும். அது பார்த்துடலாம். சரி, அது என்ன ஸ்லோகம்னு பார்த்துடலாம். அது அப்படியேப்பட்ட அந்த அளவுக்கு குரு பக்தி அவருக்கு.
விதுரவாச ஸோ அயமத்திய மகாயோகின் பவதா கருணாத்மனா தர்ஷிதஸ்தமசா பாரோ எத்த அகிஞ்சனகோ ஹரிஹி. எந்த உலக ஆசைகள்லாம் விட்டவர்களாகிய எந்த மகாத்மாக்கள் சுலபமாக ஹரிபக்தியினால் இந்த அறியாமை என்ற சம்சார சாகரத்தை சுலபமாக கடந்து விடுகிறார்களோ அப்படிப்பட்ட மார்க்கத்தை எங்களை காட்டி கொடுத்துருலே அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியே அப்படின்ட்டு அவரை பார்த்து அப்படிப்பட்ட மகாயோகின்னு பவதான் கருணாத்மனா கருணை வடிவமானவரே குருநாதா அப்படிப்பட்ட குருநாதன கருணை வடிவமாக எனக்கு ஒரு அஜ்ஞானம் என்ற இருட்டை போக்கி எனக்கு ஞானம் என்ற பிரகாசத்தை கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய அதான் சொல்கிறார். இமாம் து கௌஷார வினோபவர்ணிதாம் சத்தா நிசம்யா அஜிதபாத சத்கதாம் பிரருத்தபாவோ அஸ்ரு கலாகுலோ முனேர் ததார மூர்த்னா சரணம் ஹிருதா ஹரேஹே. ஹிருதயத்தில் ஹரியை தியானம் பண்ணி ததார மூர்த்னா சரணம், மூர்த்னானா தலையில் அவருடைய சரணம், யாருடைய முனேர் ததார மூர்த்னா சரணம் ஹிருதா ஹரேஹே. பிரவருத்த பாவோ அஸ்ரு கலாகுலோ முனேர் ததார மூர்த்னா சரணம் ஹிருதா ஹரேஹே. பகவான் இடத்துல பக்தி வந்ததோ இல்லையோ, ஆனால் இந்த குருநாதர் இடத்துல அதிகமான பக்தி உண்டாயிடுச்சான் மைத்திரர் இடத்துல. அதனால் அவருடைய பாதத்தை எடுத்து தன் தலையில் வச்சுட்டு அவள் ஹிருதயத்தில் இவர் வேற இல்லை, குருநாதர் வேற இல்லை, பகவான் ஹரி வேற இல்லை அப்படின்னு ஹிருதயத்தில் ஹரியாக பாவிச்சு அவருக்கு அப்படி அவரை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார், ஒரு ஸ்லோகத்தினால் அவரை புகழ்கிறார். ஸோ அயமத்திய மகாயோகின்னு பவதா கருணாத்மனா தர்ஷிதஸ்தமசா பாரோ எத்த அகிஞ்சனகோ ஹரிஹி. அப்படியேப்பட்ட மகான்கள்லாம் எந்த ஹரிய குருநாதர் தானே தெய்வத்தை காண்பிச்சு கொடுக்கணும். அப்படியேப்பட்ட தமசகா பாரக அப்படியேப்பட்ட அறியாமை என்ற கடலுக்கு கரையாக இருக்கக்கூடிய அந்த ஹரியனுடைய பக்தியை எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கல அப்படியேப்பட்ட கருணாமூர்த்தி ஆகிய உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த இடத்துலேருந்து விடைபெற்று கிளம்புகிறார் விதுரர். அப்படிப்பட்ட ஒரு குரு பக்தி மகான்கள்லாம் சாதாரணமாக கிடைச்சிட மாட்டாங்க. துவாரித்வனத்தியா ஹரித்வாருக்கு போனாராம். அதுக்குன்னு போய் மைத்ரேயரை போய் சந்தித்து அவரிடத்துல போய் இந்த உபதேசத்தை வாங்கினார். அருமையான உபதேசம். ரொம்ப கேட்க மாட்டாங்க, சில கேள்விகள் பல கேட்கலாம், ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய சில பதில்னாலே இவங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடச்சிடும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடச்சிடும். அதுவே திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு. இனிமேல் கேட்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, குருநாதருடைய தரிசனமே போதும். அந்த மகானுடைய தரிசனம் மாத்திரத்தினாலே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகி போச்சு. அவர்கள் சொல்லக்கூடிய சில பதில்களாலே எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சி போச்சு அப்படின்னு இருந்தாராம் விதுரர். இங்கே அப்படியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். யா வதகர்தவான் பிரஸ்னான் சத்தா கௌசாரவாக்கிரதா ஜாதிக்கு பக்தி கோவிந்து தேப்யஸ்ச உபரராமக. அந்த சில கேள்விகளுக்கு பதிலே அவருக்கு அவர் பகவானத்தில் பக்தி உண்டாயிடுச்சு. அதனால் மீதி கேள்வியோட பதிலை எதிர்பார்க்காமலே அவர் மனசு அமைதி அடைஞ்சுதான் அப்படி இருந்தார். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார், தம் பந்துமாகதம் திருஷ்பா தர்மபுத்திர சகானுஜா திருதராஷ்டோ யுயுத்சுச்ச சூதகா சாரத்வத பிரதா. அப்புறமா சரி அஸ்தனாபுரத்தில் இப்போ யார் ஆள்றது, தர்மபுத்திர ராஜ்யத்தை ஆள்றார். சரி அதனால் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பாண்டவர்கள் ஆள்கிறார்கள், என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைகள், நம்ம அண்ணன் பிள்ளைகள், பாண்டவருடைய பிள்ளைகள், போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் தீர்த்த யாத்திரை முடிஞ்சு அப்படியே வரார், பாண்டவரில் பார்க்கறதுக்கு வரார். அப்படியேப்பட்ட சித்தப்பா தானே பாண்டவர்களுக்கு சித்தப்பா விதுரர். அவர் வந்ததை பார்த்த உடனே தர்மபுத்திரர் தன் தம்பிகளோட திருதராஷ்டர் யூத்ஸு, அதாவது திருதராஷ்டருடைய வைசிய மனைவியுடைய பிள்ளை யூத்ஸு, அப்புறமா சஞ்சயன் ஓடியார், கிருபாச்சாரியார், குந்தி தேவி, காந்தாரி, திரௌபதி, சுபத்ர, உத்தர, கிருபி, மற்ற பாண்டவர்களுடைய உறவினர்களான ஆண்கள் பெண்கள் எல்லோரோடவும் மட்டுமுள்ள வேறு பெண்கள் தங்கள் குழந்தைகளோடு ரொம்ப நாளாக காணாமல் போயிருந்தார் விதுரர். இப்போ தான் என்னவோ இறந்து போனவங்க மறுபடியும் உயிர் பயிற்சி வந்தால் எப்படி இருக்கும், எல்லாம் அதிசயமாக பார்ப்பாங்களே அப்படி திரும்பி பார்த்தாங்களாம் விதுரர். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூது வந்தார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ பார்த்தது
அதோட அவர் வீட்டை விட்டு வெளியே போனவர் இன்னைக்கு வரையும் வரல. இப்போ தான் பார்த்தா வந்த உடனே இறந்தவன் மறுபடியும் பயிற்சி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சந்தோஷம் அடைஞ்சாங்களாம். அவ்வளோ உறவினர்களும் திருதராஷ்டிரன், யூத்ஸு, காந்தாரி, திரௌபதி, குந்தி எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சாங்க. பாண்டவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சாங்க. பரவாயில்ல, நம்ம விதுரர் வந்துட்டாரே, நம்ம சித்தப்பா வந்துட்டார், நம்மளுக்கு அப்பா இல்லைன்ற குறை இல்லை, நம்ம சித்தப்பா வந்துட்டார், நம்மளை காப்பாற்றின தெய்வம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷம் அடைகிறார்கள். அப்போது ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கிறதுனால எல்லாம் கண்களில் கண்ணீர் வர்றாங்களாம். ஏன் இத்தனை நாள் எங்கே போயிட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கூட எங்களுக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் ஃபோன் கிடையாது, எதுவும் டங்கல் கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் தொடர்பு கொள்ளவும் முடியாது. உங்களுக்கு நான் மறுபடியும் உங்களை பார்ப்போமா நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருந்தோம். பரவாயில்ல, நீங்களே வந்திருக்கீங்களே சொல்லி விதரர் பார்த்து ரொம்ப நாளாக காணாமல் போனவர் வந்தால் எப்படி இருக்கும். அதனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க எல்லாமே. அப்போ கண்களில் நீர்மல்க அவரை நமஸ்காரம் பண்ணி அப்புறமா எல்லாம் விதுரர் போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. திருதராஷ்டிரர் கட்டி பிடிச்சிக்கிறாரு, அப்படியேப்பட்ட தர்மபுத்திரர் கட்டி பிடிச்சிக்கிறாரு. எல்லாருமே போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்க விதுரரை போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க எல்லாமே. அப்போ வரவேற்றார்கள். அப்போ தர்மர் வந்து உடனே விதுரரை பார்த்த உடனே வாங்க சித்தப்பா, பாகவதர் இல்லையா, இப்போது தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்காரு, வாங்க சொல்லிட்டு அவருக்கு உயர்ந்த ஆசனத்தை கொடுத்து அவர்களை போய் கை கட்டி கொண்டு தர்மபுத்திரர் விதுரரை பார்த்து சில கேள்விகள் கேட்குறாரு. விதுரரை பார்த்து அவன் பாகவதர் இல்லையா, தர்மர் விதுரர் ஒரு ஆசனத்தில் அமர்த்தி முறைப்படி உபச்சாரம் பண்ணார் அவர். அதுதான் இங்கே சொல்கிறார். தம் பந்துமாகதம் திருஷ்பா தர்மபுத்திர சகானுஜா திருதராஷ்டிரோ யுயுத்சுச்ச சூதா சாரத்வத பிரபுதா காந்தாரி திரௌபதி பிரம்மன் சுபத்ரா ச உத்தரா கிருபி अन्याश्च जामयः पाण्डुर् न्यादयः ससुधा स्त्रियः प्रत्युजग्मुः प्रहर्षेण प्राणदन्व इवागतम् अभिसंगम्य विधिवत् परिष्वङ्ग अभिवादनैः मुमुजुः प्रेम पाष्पौघं विरह औद्गण्य गाधराः राजा तमर्हयान् चक्रे कृदासन परिग्रहम्. அப்போது தம் பக்தவந்தம் விஸ்ராந்தம் ஆசீனம் சுகமாசனே பிரஷயா வனதோ ராஜா பிராகதேசம் ச சுண்பதாம். வந்தவொடனே அவருக்கு இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டு அவர் குடையக்கூடாது. அவர் எங்கெங்கேருந்தோ அலைஞ்சிட்டு வந்திருக்கார். அவர் ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு விதுரர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவருக்கு ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு களைப்பெல்லாம் நீந்த பிறகு கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி அவர் ரெஸ்ட் எடுக்க வர்றார் தர்மபுத்திரர். யாரும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வந்துட்டார், நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் அவரை பார்க்க வராங்க விதுரரை. ஏன்னா விதுரர்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். விதுரர் பிடிக்காதவங்களே கிடையாது. திருதராஷ்டிரனுக்கும் பிடிக்கும், அதேபோல் தர்மபுத்திரருக்கும் பிடிக்கும், எல்லா மக்களுக்கும் பிடிக்கும். அதனால் எல்லோரும் பார்த்து விசாரித்து வராங்க. இல்லை அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவர் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி தர்மபுத்திரர் என்ன பண்ணார், அவர் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லி நல்லா குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்படி செய்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரிலாக்ஸாக வந்து அவர் உட்கார்ந்த பிறகு அரண்மனையில் எல்லாருக்கும் பேசலான்னு அப்படி வந்து அவர் சபையில் உட்கார்ந்த பிறகு அப்புறமா தான் தர்மபுத்திரர் கேள்வி கேட்க தொடங்குறாரு. களைப்பெல்லாம் நீங்கின பிறகு அவரே தர்மபுத்திரர் அவரை நமஸ்காரம் பண்ணி தன்னை சார்ந்த அனைவரும், அதாவது பாண்டவர்கள் தன் சகோதரர்கள்லாம் கூட சேர்ந்துருக்கு, திருதராஷ்டிரன்லாம் இருக்காங்க, குந்தி இருக்கிறாங்க, காந்தாரி இருக்காங்க, எல்லோரும் முன்னிலையில் அவருக்கு கேள்வி கேட்குறாரு. சில கேள்வி கேட்குறாரு. யுதிஷ்டர் கேட்குறாரு. யுதிஷ்ட உவாச்ச அபிஸ்மரதனோ யுஷ்மத் பக்ஷச்சாயா சமேதிதான் விபத்கணான் விஷாக்ஞாதேர் மோச்சிதா யத் சமாத்ருகாக. அப்போ சொல்கிறார், அப்பா தான் இவர் சித்தப்பா, ஆனால் தந்தை போல இருந்து பாண்டு இல்லையே. பாண்டு எங்கே காப்பாற்றினார்? பாண்டு தான் மறிச்சிட்டாரு, பாண்டு தான் இறந்துட்டார். பாண்டு போன பிறகு விதுரர் தான் பாண்டு ஸ்தானத்திலிருந்து காப்பாற்றினாராம் பாண்டவரில். உண்மையிலேயே விதுரர் கவனிக்கலன்னு சொன்னால் நன்றி மறந்தவர்கள் ஆகிடுவாங்க பாண்டவர்கள். அதனால் அவர் தானே தெய்வமாக இருந்து காப்பாற்றினது. விதுரர் தானே அப்படி காப்பாற்றினார். அது எப்படி காப்பாற்றினாருன்னா, ஒரு பறவை வந்து தன் குஞ்சுகளை தன் ரெக்க நிழலில் அடைக்கலம் வச்சு காப்பாற்றுவது போல என் தாயான குந்தியுடன் விஷம், துரியோதனன் கொடுத்த விஷத்திலிருந்து, அரக்கு மாளிகையில் போட்டு எரிக்கிறதுலேருந்து, விஷம், தீ முதலியவர்களிலிருந்து எங்களை காத்தீர்களே, எங்களை எல்லாம் நினைவில் வச்சுருக்கீங்களா? நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் எனக்கு அப்படிப்பட்ட உயிரை காப்பாற்றின தெய்வம். நீங்கள்
இல்லை, நாங்கள் மறக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் நினைவில் வச்சுருக்கீங்களா? ஏன்னா நீங்களாம் இப்போ பாகவதர்கள் ஆகிட்டீங்க. பகவானுடைய க்ஷேத்திரமாக தீர்த்த யாத்திரையாக போய் எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இவ்வளோ நாள் பார்த்து இங்கே வந்திருக்கீங்கன்னா எங்களாம் ஒரு நாள் மறந்துட்டீங்களா நீங்கள்? அதனால தான் எங்களை திரும்பி பார்க்கலையா? இவ்வளோ நாள் பொறுத்து இப்போ வந்திருக்கீங்களே, எங்களாம் நினைவில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்குறாரு. ஆனால் நாங்கள் மறக்க மாட்டோம் சித்தப்பா, நீங்கள் அப்படி ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. நாங்கள் அனாதையாக வந்த போது எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தர்மபுத்திரர் தர்மத்தை பேசுகிறார் விதுரரை பார்த்து. அப்படி கண்ணீர் விட்டு கொண்டு எங்களை நினைவில் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. விதுரர் அழுதுட்டார். என்னப்பா இப்படி சொல்கிறேன், என் குழந்தைங்களாச்சு நீங்கள், உங்களை நான் மறப்பேனா? மறக்க மாட்டேன். இல்லை சித்தப்பா, நீங்கள் இந்த பூமி முழுவதும் நீங்கள் நல்லா தீர்த்த யாத்திரைலாம் கேள்விப்பட்டிருக்கேன். வழியில் யாரோ சில பேர் பார்த்து நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் சொல்லியிருக்காங்க. இது போல் நீங்கள் தீர்த்த யாத்திரையாக போயிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த பூமி முழுவதும் நீங்கள் பார்த்தா இவ்வளோ நாள் பார்த்து வந்ததில் பார்த்தா நீங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி இருப்பீங்க. இந்த பூமி முழுவதும் சுற்றி இருப்பீங்க. எல்லா கோயில்களையும் பகவானுடைய ஸ்தலங்களையும் நதிகள் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் நீங்கள் சேவிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு வரிசையாக சொல்லுங்களேன். எங்களுக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தவங்க அந்த தீர்த்தத்தினுடைய மகிமைகளை சொல்லணும், அவர்கள் வாக்களை கேட்கணும். அந்த பாக்கியம் கிடைக்கணுமே. அதெல்லாம் கேட்டாலே அந்த தீர்த்த மகாத்மியத்தை க்ஷேத்திர மகாத்மியத்தையும் நம்ம மகான்கள் வாக்களை கேட்டாலே நாம் நிச்சயமாக அது பெரும் பாக்கியம். அதனால் அதான் சொல்கிறார், எப்படி நீங்கள் அதெல்லாம் தீர்த்த மகாத்மியம் அவங்களாம் என்னென்னா இவருக்கு அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதெல்லாம் ஒரு வாக்காளர் கேட்கணும் தான். ஆனால் அதை விட பெரிய முக்கியமானது என்னென்னா தீர்த்த மகாத்மியம் க்ஷேத்திர மகாத்மியம் ஒரு வாக்கில் கேட்கறது அவர் சொல்கிறது இருக்கட்டும், அது முக்கியம்தான். ஆனால் அதை விட பெரிய முக்கியம் என்னென்னா இவரே தீர்த்த பூதராச்சே. விதுரர் தன் ஹிருதயத்தில் பகவானுக்கு கோயில் கட்டி வச்சிருக்கார். அப்படிப்பட்ட அவர் தீர்த்த யாத்திரை போகணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஏன்னா இவரை நமஸ்காரம் பண்ணிட்டாலே ஒரு மகாத்மாக்களை போய் மகாத்மாவுடைய திருவடியினுடைய பாதத்துளியை சேவிச்சிட்டாலே சர்வ தீர்த்தங்களிலும் போய் ஸ்நானம் பண்ண பலன், சகல க்ஷேத்திரங்களிலும் போய் சேவித்த பலன் அத்தனையும் கிடைச்சிடுமா. அந்த தீர்த்தங்களோ க்ஷேத்திரங்களோ என்றைக்கோ ஒரு நாள் புனிதப்படுத்தும். ஆனால் மகான்கள் சேவிச்ச மாத்திரத்தினாலே புனிதப்படுத்துவாங்களாம். அதுதான் இங்கே சொல்கிற, இந்த பூமி மண்டலத்தில் நீங்கள் சுற்றி வந்து தாங்கள் எப்படி வாழ்க்கை நடத்துனீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, உங்களுக்கு யார் ஆதரவு கொடுத்தா, எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க, எங்கே படுத்தீங்க, எங்கே தூங்குனீங்க, எப்படி வாழ்க்கை நடத்துங்க, எப்படி விருத்தி நடந்தது, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார் தர்மபுத்திரர். எந்தெந்த புண்ணியஸ்தலங்கள்லாம் நதிகள்லாம் சேவிச்சிங்க, அந்த க்ஷேத்திர மகாத்மியத்தையும் தீர்த்த மகாத்மியத்தையும் உங்கள் வாக்கால் கேட்கணும்னு ஆசையாக இருக்கே, நீங்கள் சொல்லுங்களேன் அதெல்லாம் அப்படின்னு. நீங்கள் எப்படி வாழ்க்கை நடத்துனீங்க, நீங்கள் எந்தெந்த கோயில்களை சேவிச்சிங்க, எந்த தீர்த்தங்களை போய் சேவிச்சிங்க, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும்னு கேட்குறாரு யுதிஷ்டிரர். அப்போது விதுரர் எல்லாம் வரிசையாக சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறார். அப்படியே சொல்லின்னு வர்றார். ஆனால் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, இன்னொரு விஷயம் சொல்கிறார். நான் கேட்குறேன்றதுனால தீர்த்த மகாத்மியத்தை விட க்ஷேத்திர மகாத்மியத்தை விட பாகவத மகாத்மியம் தான் ரொம்ப வசத்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பவத்விதாஸ் பாகவதா தீர்த்தபூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாப்ருதா பவத்விதா பாகவதாஸ் தீர்த்தபூதாக ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாப்ருதா. பகவானை எப்பொழுதும் மனசில் நிறுத்தி தியானம் செய்யக்கூடிய தங்களை போன்ற பகவத் பக்தர்களே புண்ணிய ஸ்தலங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் ஆவீர்கள். நீங்கள் தான் கங்கை, நீங்கள் தான் யமுனை, நீங்கள் தான் சரஸ்வதி, நீங்கள் தான் பிரயாகை, நீர் தான் எல்லாமே. எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் நீங்கள் தான், புண்ணிய க்ஷேத்திரங்களும் நீங்கள் தான். ஏன்னா ஹிருதயத்தில் எப்பொழுதும் பகவானையே தியானம் செய்து கொண்டிருக்கிற, அந்நிய விஷயத்தில் போய் மனசை செலுத்தாமல் கிருஷ்ண தியானத்திலே இருக்கின்ற நீங்கள் அல்லவா
அப்படிப்பட்ட தீர்த்த பூதர்கள், தீர்த்தபூத ஸ்வயம்பிபோ, தீர்த்தபூதா ஸ்வயம்பிபோ. தீர்த்தினா தீர்த்தி குருவந்தி, தீர்த்தினா பரிசுத்தப்படுத்துவது, நம்மளை பாவனமாக்குவது தான். மகான்களை தரிசனம் பண்ணிட்டா சகல புண்ணிய கஷேத்திரங்களையும் சகல தீர்த்தங்களையும் சேவித்த பலன். அப்படிப்பட்ட உங்களே தரிசனம் பண்ண எனக்கு பாக்கியம் கிடைச்சதேன்னு சொல்லி தர்மபுத்திரர் விதுரரை அப்படி சேவிக்கிறார். ஆனால் நீங்கள் எதுக்காக அப்போ தீர்த்த யாத்திரை போகணும்? எவர்களே தீர்த்த பூதர்களாக இருக்கும்பொழுது அப்படின்னா அது சொல்கிற, நீங்களே புண்ணிய தீர்த்தங்கள், நீங்கள் தான் புண்ணியக்ஷேத்திரங்கள், எல்லாமே உங்களுடைய ஒரு மகாத்மாவுடைய வடிவத்தில் இருக்குது. ஏன்னா ஹிருதயத்தில் எப்பொழுதும் பகவானை வைத்து கொண்டிருப்பவர்கள், பகவத் தியானத்திலேயே லயிச்சு இருக்கிறவங்க நீங்கள். அவர்கள் தான் புண்ணியக்ஷேத்திரங்கள், அவர் தான் புண்ணிய தீர்த்தங்கள். அப்படி இருக்க நீங்கள் எதுக்கு தீர்த்த யாத்திரை போகிறீங்க தெரியுமா? பாவிகள்லாம் தங்கள் பாவங்களை கொண்டு க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணி அந்த க்ஷேத்திரத்தை கலங்கப்படுத்திடுறாங்க. தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்தங்களை அழுக்காக்கிடுறாங்க. பாவிகள்லாம் அந்த தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறதுனால அந்த பாவங்களை அங்கே கழுவி விட்டு விடுகிறார்கள். அந்த பாவிகள் பரிசுத்தம் அடைந்து விடுவார்கள். புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகிறதுனால, புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறதுனால அவர்கள் பரிசுத்தம் அடைந்து விடுவார்கள். ஆனால் அங்கே இருக்கிற களங்கத்தை யார் போகிறது அப்படின்னா, பின்னாடி வரவங்களும் பரிசுத்தம் அடையணுமேன்றதுக்காக இது மாதிரி மகாத்மாக்கள் பெருங்கருணையோடு அந்த புண்ணியஸ்தலங்களில் போய் வாசம் செய்து அந்த புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் செய்து அந்த பாபத்தை இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களாம். தெரியுமா? அப்போ இவர்கள் போய் அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லையும் புண்ணியக்ஷேத்திரங்களில் போய் வாசம் பண்ணுறதுனாலையும் அந்த புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறதுனாலையும் அந்த அந்த புண்ணியக்ஷேத்திரமும் அந்த புண்ணிய தீர்த்தமும் பரிசுத்தம் அடைகிறது. தீர்த்தி குருவந்தினா பரிசுத்தம் அடைகின்றது. இவர்களால் அந்த க்ஷேத்திரம் பரிசுத்தம் அடையதே தவிர அந்த க்ஷேத்திர வாசத்தினால் இவர்கள் பரிசுத்தம் அடையணும் அவசியம் இல்லை. இவர்கள் தான் அனவரதம், இவர்களே நடமாடும் கோயில்களாக சஞ்சரிக்கிறவர்களாச்சு. எப்பொழுதும் ஹிருதயத்தில் பகவானை நடமாடும் கோயில்களாக மகான்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எதுக்கு ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகணும், ஒரு தீர்த்த யாத்திரை போகணும்? அவசியமே இல்லை இல்லையா? அதான் சொல்ற, தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி, அவைகளை பரிசுத்தப்படுத்துவதற்காக அந்த புண்ணிய கஷேத்திரங்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்கிறார்கள். அந்த பாவிகளால் அசுத்தப்படுத்தப்பட்ட அந்த பாவங்கள் இல்லையா, அந்த சாநித்தியம் அங்கே வரவங்களுக்கு சாநித்தியம் கிடைக்கிறதுக்காக மகாத்மாக்கள் போய் அந்த இடத்த பரிசுத்தப்படுத்திட்டு வந்துடுறாங்களாம். அந்த புண்ணிய கஷேத்திரங்களை புண்ணிய தீர்த்தங்களில் உள்ள அசுத்தங்களை போக்கி விடுகிறார்களாம் இந்த மகாத்மாக்கள் பெரும் கருணையினாலே. அப்போ இவர்களுக்குள்ளே அப்போ அது வந்துடாதான், அந்த பாவங்கள்னா வராதான். ஏன்னா கதாபிரதாக ஹிருதயத்தில் கதாதரனாகிய பகவானை தியானம் பண்ணுற அந்த பகவான் அவைகளை ஹிருதயத்தில் தியானம் பண்ண அதை எப்படி நெருங்க விடுவான்? அத்தனை பாவங்களையும் அத்தனை அசுத்தங்களையும் பகவான் போக்கிடுறானோ. விதுநோதி சுஹுருத் சதாம் அபத்திரம் விதுநோதி சுஹுருத் சதம், அப்படிப்பட்ட அமங்கலமான அந்த அசுத்தங்களை பகவான் போக்கிடுறானோ. அப்போது இவர்களுக்கு க்ஷேத்திராடத்தினால தீர்த்த யாத்திரை இவர்களுக்கு ஆக வேண்டியதில்லை, இவர்களால் அந்த க்ஷேத்திரமும் புண்ணிய தீர்த்தமும் புனிதம் அடைகின்றது அப்படின்னு இங்கே யுதிஷ்டர் சொல்கிறார். பவத் பிதா பாகவதாஸ் தீர்த்தபூதாக ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதா அவின சுஹൃதஸ்தாத பாந்தவः கிருஷ்ணதேவதாः திருஷ்டா சுதாவா யதவः ஸ்வபுர்யாம் சுகமாசதே. அப்போ சொல்கிறார், தந்தையே சித்தப்பா விதுரரை பார்த்து கேட்குறார், கிருஷ்ணனையே தெய்வமாக இஷ்ட தெய்வமாக கொண்ட யாதவர்கள்லாம் நம்ம உறவினர்கள் அல்லவா? ஆமாம். அப்படிப்பட்ட நண்பர்களுமான யாதவர்களை பார்த்தீங்களா? இல்லை அவர்களை பற்றி ஏதாவது செய்திகள் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அவர்கள் நலமாக இருக்கிறார்களா? அவர்களை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் எப்படியோ க்ஷேத்திராடம் தீர்த்தாடம் போகும்போது கண்டிப்பாக அப்படிப்பட்ட மதுரா நகரத்துக்கு போயிருப்பீங்க, துவாரகைக்கு போயிருப்பீங்க. எல்லாம் அது பகவானுடைய ஸ்தலமாச்சு. கண்டிப்பாக புண்ணியக்ஷேத்திரம் போகும்போது அதுவும் புண்ணியக்ஷேத்திரம் தானே. அப்போ அங்கெல்லாம் போயிருப்பீங்க கண்டிப்பாக. அப்போ நம்ம உறவினர்லாம் பார்த்தீங்களா? எதுக்கெல்லாம் அப்படியேப்பட்ட கிருஷ்ணனையே தேவதையாக கொண்டவர்களாகிய அந்த யாதவர்கள்லாம் பார்த்தீங்களா? நம்ம உறவினர்கள் எப்படி இருக்காங்க, சௌக்கியமாக? அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு.
புண்ணியக்ஷேத்திரம் எந்தெந்த இடத்துல நீங்கள் விருத்தி நடத்துனீங்க, எப்படி இருந்தீங்க, எப்படி வாழ்ந்தீங்கன்னு கேட்டார் ஃபஸ்ட்டு. அப்போ எந்தெந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் எந்த புண்ணிய தீர்த்தங்களும் போய் ஸ்நானம் பண்ணீங்கன்னு சொன்னார், கேட்டார். ஏன்னா அவைகள் வந்து அங்கே போகிறது அவருடைய அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களுக்கு லாபமே ஒழிய உங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அப்படியே நீங்கள் சுற்றின்னு வரும்போது துவாரகைக்கெலாம் போயிருப்பீங்களே இந்த பாரத தேசத்தில், அப்போ அங்கே அவங்களாம் நம்ம உறவினர்கள்லாம் பார்த்தீங்களா, அவங்களுடைய சேம சமாசாரத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கன்ட்டு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து தர்மபுத்திரர் கேட்குறாரு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லி வந்தார். எங்கெங்கே படுத்தேன், எங்கே சாப்பிட்டேன், எங்கே தூங்கினேன், எந்தெந்த புண்ணிய ஸ்தலங்களை போய் சேவித்தேன், எந்த புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணால் எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொல்லினே வரும்போது எது முக்கியமாக கேட்டாரோ அதை விட்டுட்டார். அந்த யாதவ குல அழிவை பற்றி மட்டும் சொல்லலை. கிருஷ்ணனுடைய மறைவை பற்றி சொன்னால் இவங்க தாங்க மாட்டாங்க பாண்டவர்கள். கிருஷ்ணன் வைகுண்டத்துக்கு போயிட்டான். யாதவர்கள்லாம் ஒருத்தர் அடிச்சு பிரபாச தீர்த்தத்தில் பிரபாச கஷேத்திரத்தில் உயிரிழந்து விட்டார்கள். இதை சொன்னால் தர்மபுத்திரர் வருத்தப்படுவார். தானாக ஒரு காலம் தெரிய போகுது, அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ நம்ம சொல்லி மனசை சங்கடப்படுத்தவானா அப்படின்னு சொல்லாமல் விட்டார் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் விதுரர். அதனால தான் மகான் இடத்துல தெரிஞ்சுக்கணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை மறைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிறர் மனசு புண்படும் சொன்னால் அது சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் சொல்லலையா சொல்கிறார். அந்த கருணை நிறைந்த அந்த விதுரர் வந்து எதுகுலம் அழிஞ்ச துக்க செய்தியை பாண்டவர்களால் சகித்து கொள்ள முடியாதுன்னு நினச்சி அதை தன் வாக்கால் மனம் இல்லாமல் அதை மட்டும் சொல்லலை, மற்ற நான் போனது வந்தது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அது பிறகு என்ன பண்ணுறாரு, சரி அதை பற்றி பெருசாகவும் தர்மபுத்திரர் கேட்டுக்கல. சரி நிறைய விஷயத்தை பேசிட்டார், மற்ற விஷயங்களை பற்றி விஸ்தாரமாக பேசுகிறாரு. சரி ஓகே, அதை பற்றி எதுவும் பேசலை. ஆனால் அதை பற்றி தர்மபுத்திரன் பெருசாக கேட்டுக்கல. ஏன்னா மற்ற விஷயங்களை கவனத்தை திருப்பிட்டார் விதுரர். கவனத்தை திருப்பி அந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் போனால் அது எப்படி இருந்து தெரியுமா, ஆஹா பகவான் பிரத்யட்சமாக அப்படியே தெரியுறான், அந்த சாதாரண ஒரு சிலையாக தெரியல, பகவானே நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லும்பொழுது அந்த புண்ணிய தீர்த்தங்களில் போய் அந்த மகாத்மாவை பார்த்தேன், இந்த மகாத்மா பார்த்தேன், நான் மைத்ரேயரை பார்த்தேன், அவரிடத்துல ஞானோபதேசம் பெற்றேன், பாகவதம் கேட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது அதுலேயே மெய்மறந்து போயிட்டார் தர்மபுத்திரர். அதனால் வந்து யதுகுலத்தை பற்றி நான் கேள்வி கேட்டேனே அதுக்கு பதில் சொல்லலையேன்ட்டு அந்த விஷயத்தை மட்டும் கேட்க மறந்துட்டார். ஆமாம், இவர் பேசின விஷயத்துலேயே கவனம் செலுத்திட்டார் மற்ற விஷயங்களை பற்றி. ஆனால் விதுரரும் அதை பற்றி சொல்லலை. ஏன்னா அது வந்து சொன்னால் பாண்டவர்கள் மனசு கஷ்டம் உண்டாகுன்றதான் சொல்லலை. பாண்டவர்கள் ஆனால் விதுரரை எப்படி சேவிச்சாங்க பாருங்கள். திருதராஷ்டிரனையும் சேவிக்கிறாங்க. திருதராஷ்டிரனை எப்படி சேவிச்சாங்கன்னா தர்மபுத்திரன் மரியாதை கொடுத்தாரு. யார்? திருதராஷ்டிரனை. ஆனால் அந்த திருதராஷ்டிரனுக்கு சில அவமதிப்புகள்லாம் கூட ஏற்பட்டிருக்காங்க. ஆனால் விதுரர் எப்படி பாதுகாக்கிறோம், எப்படி சேவிக்கிறாங்கன்னா தெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி சேவிப்போமோ அப்படி சேவிச்சாங்களாம் விதுரர். திடீர்னு நம்ம வீட்டில் தெய்வம் வந்துடுச்சு, பிரத்யட்சமாக விஷ்ணு மகாலட்சுமியோடு விஷ்ணு வந்துட்டார் அப்படின்னா எப்படி சேவிப்போம்? ஆஹா கை கால் ஓடாது இல்லையா, என்ன நடந்ததே தெரியாது, உடனே அவருக்கு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவர் இடத்துல இப்படிலாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்போது நம்ம நிலையில் நாம் இருக்க மாட்டோம். பகவான் பிரத்யட்சமாகிட்ட சங்க சக்கர கதாவில் பகவான் பிரத்யட்சமாயிட்டான்னா எப்படி சேவிப்போமோ அப்படி சேவிச்சாங்களாம் விதுரரை. அது பாண்டவர்கள்லாம் விதுரர் தெய்வமாக என்ன உபச்சாரம் பண்ணாங்களாம். ஆனால் விதுரர் வந்து என்னென்னா இந்த சௌக்கியத்திலே இருக்கணும்னு ஆசைப்படலை. நம்மளால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த திருதராஷ்டிரம் பார்த்தா கண்ணு தெரியாமல் தடவின்னு உட்காந்துன்னு இருக்கான். பிள்ளைகளும் போயிட்டாங்க, என்ன தன்னுடைய தந்தைமார் பிதாமகர் பீஷ்மர்லாம் போயிட்டாங்க, எல்லாமே போயிட்டாங்க, துரோணாச்சாரிய போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், இங்கே சுகபோகங்கள் அனுபவிச்சுன்னு யாராவது காப்பாற்றியும் போகிறாங்க, யாரோ போயும் போகிறாங்க அப்படின்னு இப்போ கூட அந்த உயிர் மேலே உள்ள ஆசையினால் ஜீவிக்கணும், உன்னத்தில் தன் பிள்ளைகளை கொன்ற அவர்கள் வீட்டிலேயே வந்து அவர்கள் கொடுக்குற அன்னத்தை சாப்பிடணும், வாழணும்னு ஒரு ஆசை இருக்குது பற்றியா. இந்த அஜ்ஞானம் எப்போ தான் விலகும் அப்படின்னு அவருக்கு உபதேசம் செய்வதற்காக விதுரர் போய் உபதேசம் செய்வதற்காக அங்கே கொஞ்ச நாள் இருந்தாராம். விதுரர் திருதராஷ்டிரனுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக அங்கே இருந்தாராம்.
அப்போது திருதராஷ்டிரனுக்கு தத்துவ உபதேசம் செய்து கொண்டு அனைவருக்கும் எல்லாருக்கும் பிரியமானவராக, எல்லாருக்கும் பிடிக்கும் விதுரரை, சிறிது காலம் அங்கே வாசம் செய்தார். அவரை தெய்வத்தை பூஜிக்கிற மாதிரி பூஜித்தாங்க விதுரரை. அபினஹ சுஹൃதஸ்தாத பாந்தவஹ கிருஷ்ணதேவதாஹ திருஷ்டா சுதாவ யதவஹ ஸ்வபுர்யம் சுகமாசதே இத்யுக்தோ தர்மராஜேன சர்வம் தத் சமவர்ணயத். சமவர்ணயத் யதானுபூதம் கிரமஷோ வினா யதானுபூதம் கிரமசோ வினா யதுகுலக்ஷயம் நன்பப்ரியம் துர்பிஷகம் ருணாம் ஸ்வயம் உபஸ்திதம் நா வேதகத்து சகருணோ துக்கிதான் திரஷ்டுமக்ஷமஹ. அப்படிப்பட்ட பாண்டவர்கள் துக்கப்படுறதை பார்த்து பொறுக்க முடியாதான் விதுரருக்கு. அதனால் யதுகுலத்து அழிவை பற்றி சொல்லலை. ஆனால் நான் வேதகத்து கஞ்சித் காலம் அதாவாத்சித்து சத்கிருதோ தேவவத்சுகம் பிராதுர்ஜேஷ்டஸ்ய ஸ்ரேயஸ்கிருத் சர்வேஷாம் பிரீதிமாவகன் அபிப்ரத்த அர்யமாதண்டம் யதாவத் அககாரிஷு யாவத் ததாரசுத்ரத்வம் சாபாத் வருஷசதம் யமஹ. அப்படிப்பட்ட திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் செய்து கொண்டு சிறிது காலம் அங்கே தங்கினார் விதுரர். ஆக்சுவலாக விதுரர் யாருன்னு கேட்டால் யமதர்மராஜா. தர்மராஜனுடைய புத்திரர் யுதிஷ்டிரர். யமதர்மராஜாவே நேரடியாக தோன்றினவர். ரெண்டு அவதாரம். அதாவது யமதர்மராஜனே 2 உருவத்தில் வந்திருக்கார். தர்மபுத்திரரும் யமதர்மராஜாவுடைய அம்சம்தான். யமதர்மராஜாவே பூமியில் இறங்கிட்டாருன்னா அது விதுரர் தான். அதனால் விதுரர் தான் தர்மராஜா அவர். அதனால தான் விதுர நீதின்னு சொல்கிறோம். விதுர நீதியை ரொம்ப ரொம்ப கொண்டாடுறதுக்கு காரணம் அவர் சாக்ஷாத் தர்மராஜா அவர். அப்படிப்பட்ட தர்மராஜா அப்படியே விதுரர். அப்போ இவர் இறங்கி வந்துட்டாருன்னா அப்போது அங்கே பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கறது யார்? அப்போ யமலோகத்தில் தண்டனை கொடுக்குறது யாருன்னா சாக்ஷாத்து சூரிய பகவானே தண்டனை யமதர்மராஜாவாக இருந்து கொண்டு நீதி வழங்கி அங்கே பாபிகளுக்கு தண்டனை கொடுத்துருந்தாராம். சூரிய பகவானே அந்த 2 பொறுப்பையும், சூரியன் என்னன்னா உலகத்துக்கு பிரகாசிக்க செய்கிறதும், அதே சமயத்தில் தர்மராஜானுடைய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்தாராம் யார்? சூரிய பகவான். ஏன்னா யமதர்மராஜா பூமிக்கு இறங்கி வந்துட்டார், விதுரராக அவதாரம் செய்திருக்கார். ஏன்னா மாண்டவியன் ஒரு மகரிஷி. அந்த மகரிஷிக்கு என்னென்னா அவருக்கு மாண்டவிய மகரிஷிக்கு ஒரு தண்டனை கிடைச்சிட்டு தவறாக. அதனால் அந்த மாண்டவிய மகரிஷி ஆணி மாண்டவியர்னு பேர் அவர். அது மகாபாரதத்தில் விஸ்தாரமாக இருந்தது அந்த கதை வேறு. இப்போது சரி, அந்த மாண்டவிய மகரிஷியுடைய சாபத்தினால யமதர்மராஜாவையே சபிக்கிற அளவுக்கு சக்தி உண்டான் அந்த மகரிஷிக்கு. யமதர்மராஜா பார்த்து சொல்கிறார், எனக்கு எதுக்கு இந்த தண்டனை கிடைச்சிது? அதாவது என்னென்னா, இப்போது ஒரு மரம் கூசாக இருக்கும் தெரியுமா? அந்த கழுவு ஏற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கழுவு ஏற்றுறது. அந்த தண்டனை ஒரு ரிஷிக்கு கிடைச்சிச்சு. ஒரு திருடன் திருடர்கள்லாம் வந்தாங்க. திருடர்கள்லாம் என்னன்னா இவருடைய ஆசிரமத்தில், மாண்டவிய மகரிஷியுடைய ஆசிரமத்தில் அவர் பாட்டு தவத்தில் உட்காந்து கொண்டிருக்கும். அது சமாதி நிலையில் இருந்தால் கவனிக்கலை. அந்த திருடர்கள்லாம் அந்த ஆசிரமத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ராஜ சேவகர்கள்லாம் அப்போ அந்த ரிஷியை கேட்குறாங்க, இந்த மாதிரி திருடர்கள் இந்த பக்கம் வந்தார்களா அப்படின்ட்டு கேட்ட உடனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அவர். அவரும் போய் தேடி பார்த்தா உள்ள அந்த திருடர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆஹா, திருடர்களை ஒழிக்க வச்சிருக்கியா நீ? அப்போ அந்த திருடின பொருளை போட்டு போயிட்டாங்களோ என்னன்னு தெரில. அந்த பழி இவருக்கு வந்துடுச்சு, மாண்டவிய மகரிஷிக்கு. உடனே இவரை கழுவில் ஏற்று அப்படின்னு சொல்கிறாங்க. கழுவுன்ற ஒரு மரம் இருக்குது, அது கூராக இருக்கும். அந்த கழு மரம் அது ஈட்டி மாதிரி இருக்கும். அதில் அவரை உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அந்த முதுகில் அப்படியே அந்த பின்னாடி குதத்து பக்கத்தில் குத்திடுவாங்க. குத்திட்டோம்னா அது அந்த குதத்தில் குத்திட்ட உடனே இப்போது
நம்ம மலம் கழிக்கிற இடத்துல வந்து குத்திடுவாங்க. குத்திட்டாங்கன்னா அதில் அப்படியே சொருகிடுவாங்க முதுகில், அப்படியே ஃபுல்லாக ஏற்றிடுவாங்க. அப்படி ஏற்றிட்டாங்கன்னா அந்த கழுமரம் சொல்லுவாங்க. அப்படி ஏற்றிட்டாங்க உடனே இவருக்கு மாண்டவிய மகரிஷி ஆணி மாண்டவியன்னு பேர். அப்படிப்பட்ட சூலத்தினால் குத்தப்பட்ட உடனே அந்த சூலத்திலே உட்கார்ந்து கொண்டு அப்படியே தவத்தில் இருந்தாராம். தேகாபிமானம் விட்டவராக அந்த மாண்டவிய மகரிஷி அப்படியே தவத்தில் இருந்தாராம். ஆணி மாண்டவியன் பேர். அப்போது அதுக்கு பிறகு வந்து ராஜா என்ன இது, அந்த சேகரெல்லாம் பார்த்தாங்க, நான் கழுமரத்தில் ஏற்றினா கூட அவர் சாகலை, உயிர் போகலை அவருக்கு, ஆணி மாண்டவியருக்கு. அந்த அவர் ரிஷின்னு நினைக்கிறேன், அவர் பெரிய மகாத்மாவுக்கு நம்ம அபச்சாரம் பண்ணிட்டு நினைக்கிறேன். உடனே அந்த ராஜா வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான். உங்களுக்கு போய் நாங்கள் அபச்சாரம் பண்ணிட்டோமே, நீங்கள் உண்மையிலே குற்றவாளி இல்லை, நான் தெரியாமல். அதுக்கு பிறகு அந்த சூலத்தை எடுத்து பார்த்தாங்க, எடுக்க முடியல. அதனால் அந்த சூலத்தில் பாதி தான் உடஞ்சி வைத்தது. அந்த பாதி உடஞ்சி போச்சு, அது முழுசாக எடுக்க முடியல, அவருடைய குதத்திலேருந்து எடுக்க முடியல. அதனால தான் அவருக்கு ஆணி மாண்டவியர்னு பேர் அவருக்கு. அந்த மாண்டவிய மகரிஷி எனக்கு எதுக்கு இந்த தண்டனை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நேராக யமதர்மராஜாவை போய் கேட்குறாரு. இந்த ராஜா தண்டனை கொடுத்தானே, கழுமரத்தில் ஏற்றின அந்த ராஜாவை தண்டிக்கலை, அந்த சேகரில் தண்டிக்கலை. நான் ஒரு பாவம் அறியாது தான் தவம் பண்ணிட்டு இருந்தேன். எவனோ வந்து ஒழிஞ்சான், ஏதோ ஒரு பொருளை போட்டு போயிட்டேன், அப்போ நான் தான் திருடினது, நான் தான் கொள்ளடிச்சது, ஏதோ ஒரு பழி என் மேலே அபராதமாக பழி வந்துடுச்சு அநியாயமாக. அப்போ நான் என்ன பாவம் பண்ணேன் அது சொல்லி நேராக யமதர்மராஜாவை போய் கேட்கறதுக்கு போகிறாரு. யார்? அந்த ஆணி மாண்டவிய ரிஷி போய் கேட்கறதுக்கு போனோடனே அவன் யமதர்மராஜா சொல்கிறார், நீங்கள் ஒரு பாவம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சின்ன வயசில் வந்து தட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, தட்டாம்பூச்சி, அந்த தட்டாம்பூச்சியில் ஈருக்குச்சியில் போய் சொருகி விளையாடினீங்க நீங்கள். அதனால தான் ஜீவராசிகளை இம்சை பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த புழுக்கள்லாம் வந்து ஊசியில் குத்தி அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பூச்சிகள்லாம் வந்து தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தட்டாம்பூச்சி வந்து அதை வந்து என்னென்னா ஈருக்களை குத்தி அதை விளையாடினாராம் சின்ன வயசில். யார்? அந்த மாண்டவிய மகர்ஷி. அப்போ சொல்கிறாரு, பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி தவறுகள் செய்தால் அது பாவம் ஆகாது. குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, அது விளையாட்டுத்தனமாக செய்கிறது. பல்லு விழுந்து முளைச்ச பிறகு தான் அது வந்து எதனா தப்பு பண்ணிச்சுன்னா அது பாபத்தில் சேரும். பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி தவறு செய்தால் அது தவறு ஆகாது. அப்போது அவர் கேட்டார், நான் எந்த வயசில் அந்த பாபத்தை செய்தேன் அப்படின்ட்டு தர்மராஜர்கள் கேட்குறாரு மாண்டவிய மகரிஷி. சின்ன வயசில் நீங்கள் பல்லு வெளுத்துக்கு முன்னாடி செய்கிறீங்க, அப்போ அது பாவம் ஆகாதே. நீ தர்மத்தை மீறிட்ட, நீ தர்மராஜாவை பேர் வச்சுக்கின்னு தர்மத்தை மீறிட்ட, நீ சூத்திரன் மாதிரி நடந்து கொண்டாய், அதனால் சூத்திர ஸ்திரீயினுடைய பிள்ளையாக நீ பிறக்க கடவாய் அப்படின்னு மாண்டவிய மகரிஷி தர்மராஜருக்கு சாபம் கொடுத்துறார். அதனால தான் அவர் சூத்திர ஸ்திரீயினுடைய வயிற்றில் விதுரராக அவதாரம் செய்தார். இதான் நடந்த விஷயம். இது மகாபாரதத்தில் வர கதை. நல்ல காலம் ஞாபகம் வந்தது இந்த கதை. நிறைய சில விஷயங்கள் மறந்து போச்சு, முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்லிட்டேன் இந்த கதையை, ஆணி மாண்டவிய மகரிஷி கதையுடைய கதையை. அதனால் அந்த சூத்திர ஸ்திரீனுடைய கர்ப்பத்தில் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னா இதெல்லாம் மகாபாரதம் படிச்சுருந்தா தெரியும். இதில் வந்து பாகவதத்தை ஒரு சுருக்கமாக ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, மாண்டவிய மகரிஷி சாபத்தினால சூத்திரனாக பிறந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த மாண்டவிய மகரிஷினா யார், அது ஏன் அது அப்படி சாபம் கொடுத்தாரு யமதர்மராஜாவுக்கு, அதெல்லாம் வந்து இந்த பூர்வீக கதையில் மகாபாரதத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியேப்பட்ட அந்த அதனால தான் ஒரு சூத்திர ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில் விதுரராக பிறந்தார் ஆணி மாண்டவியர். அந்த சமயத்தில் யமதர்மராஜா ஸ்தானத்திலிருந்து தண்டனை கொடுத்தது யாருன்னா சூரிய பகவான் தான். தண்டனை மட்டும் கொடுக்கறதில்ல, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டிய சொர்க்கத்தில், பித்ருலோகத்துக்கு அனுப்ப வேண்டிய பித்ருலோகத்துக்கு, நரகத்துக்கு அனுப்ப வேண்டிய நரகத்துக்கு, இல்லை மறுபடியும் பிறவிகள் அனுப்ப வேண்டிய அந்த கர்ம வினை அவர்களுக்கு இப்போ கரெக்டாக பட்டுவாடா பண்ணுறதெல்லாம் யாருன்னா சூரிய பகவான் தான் பண்ணுறாராம். அதெல்லாம் அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதுதான் இங்கே சொல்கிறார். கஷ்டித்து காலம் அதாத்மாசித்து சத்கிருதோ தேவவத் சுகம பிராதுஜஷ்டஸ்ய ஸ்ரேயஸ்கிருத்து சர்வேஷம் பிரீதிமாவகன் அபிப்ரத் அத்யமா தண்டம யதாபத் அககாரிஷு யாபத் ததாரசூத்திரத்துவம் சாபாத் வருஷசதம் யமஹ. அப்படிப்பட்ட 100 வருஷ காலமாக ஒரு சூத்திரஸ்திரியுடைய மகனாக விதுரர் வந்து பூமியில் 100 வருஷம் வாழ்ந்தாருன்னா அப்படி சூத்திரனுடைய பிள்ளையாக விதுரராக வாழ்ந்தாருன்னா அது சாபத்தினால் அப்படி ஏற்பட்டது அவருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 100 வருட காலத்தில் யமபுரியில் பாவிகளின் குற்றத்துக்கு ஏற்ப தண்டனையை யார் சூரிய பகவான் தான் தண்டனை அவங்களுக்கு நீதி வழங்கி இருந்தாராம் தர்மராஜஸ்தானத்திலேருந்து.
அப்படிப்பட்ட அரசுரிமையை திரும்ப பெற்ற தர்மபுத்திரர் குலத்தை தழைக்க செய்யக்கூடிய பேரன் பரிசுத்து வந்துட்டான். பரவாயில்ல, வம்சவிருத்திக்கு ஒரு புள்ளியை பகவான் கொடுத்தான் பரிசுத்து. ஏன்னா போர்க்காலத்தில் பாரத போரில் எல்லாமே போயிட்டாங்க. ஏன்னா 5 பிள்ளைகள் பாண்டவருடைய திரௌபதியுடைய 5 பிள்ளைகளும் போயிட்டாங்க. அப்படின்னும் போது பாண்டவர்களுக்கு பிள்ளைகள்னு இப்போ ஒருத்தம் கூட கிடையாது. இந்த பரிசுத்து மகாராஜன் தான் பாண்டவருடைய பேரனாக வம்சவிருத்திக்குன்னு ஒரு வித்தை பகவான் விட்டு வச்சான். அதனால் பரிசுத்து ஒரு பேரன் இருக்கான், பரவாயில்ல ராஜ்யத்தை கட்டி ஆடுறதுக்கு, இந்த சக்கரவர்த்தி ராஜ்யத்தை கட்டி ஆடுறதுக்கு அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சார். யார்? தர்மபுத்திரர். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யமும் கிடைத்து விட்டது. ராஜ்யத்திலையும் இப்போ இருக்கிற சக்கரவர்த்தி சாம்ராஜ்யமும் அனுபவிக்கிறாரு. அதே சமயத்தில் தன்னுடைய 4 தம்பிமார்கள் என்னென்னா நம்மளுக்கு தோல் கொடுத்து இருக்கிறாங்க. இப்போ ஆள் பலத்துக்கு அவ்வளோ இல்லை. சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம் கிடைச்சிச்சு, வம்சவிருத்திக்கு ஒரு பேரனும் கிடைச்சிட்டான். அப்படின்னா சந்தோஷமாக காலத்தை கழிக்கிறார் தர்மபுத்திரர். ஆனால் இந்த சந்தோஷம் நிலையானது கிடையாது. காலம் வீணாக தானே கடந்து போய்கிறது. நம்ம சந்தோஷத்தில் நம்ம ஒவ்வொரு காலமும் வீணாக போகிறதுன்றது நம்ம மறந்துடுவோம். என்டர்டெயின்மெண்ட்டில் சுகத்தில் காலம் சீக்கிரமாக போயிடும். துக்கத்தில் காலம் 3D யுகம் ஆயுது. ஒரு 3D யுகம் போல் கழியும் இல்லையா? அதுக்கு பிறகு லோகபாலர்களை எப்படி இருக்காங்கன்னா, தேவர்கள் லோகபாலர்களாகிய யமன், வருணன், இந்திரன், குபேரன் போன்ற இந்த லோகபாலர்கள் சொல்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்திரன் போன்ற தேவர்கள் போல மகா பராக்கிரமசாலிகளாக தன் தம்பிமார்கள் இருக்கும்போது அவருக்கு என்ன கவலை தர்மபுத்திரருக்கு? அப்படிப்பட்ட தம்பிமார்கள் காக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வம் கிடைச்சிட்டு அதனால் மகிழ்ச்சி அடைந்து நல்ல தேஜஸ்வியாக மகா பிரகாசமாக விளங்கினாராம். யார்? தர்மபுத்திரர். அதை இங்கே சொல்கிறார். இங்கே யுதிஷ்டிரா லப்தராஜ்யோ திருஷ்பா பௌத்திரம் குலந்தரம் பிராதுபிர் லோகபாலாபைர் முமுதே பரையாஸ்ரியா. உயர்ந்த செல்வம் கிடைத்து விட்டது. உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தி பதவி கிடைச்சிடுச்சு. வம்சவிருத்திக்காக ஒரு பரிசுத்து கிடைச்சிட்டான். அதுக்கு பிறகு தன்னுடைய பலத்துக்கு நமக்கு உதவி செய்வதற்கு 4 தம்பிமார்கள் தேவர்களுக்கு சமமான பராக்கிரமசாலிகளாக தன் தம்பிமார்கள் இருக்கிறார்கள். இவ்வளவும் எல்லாம் அனுகூலமாக இருக்கும்போது அப்புறம் எப்படி இருக்கும்னா சந்தோஷமாக இருக்கும். என்ன ஆகுதுன்னா, காலம் வீணாக போகுதே, பகவானை போய் நாடினோமே, நம்ம இந்த சுகமெல்லாம் நித்தியம் இல்லாதது, அனித்தியமானது, இது எப்போ வேணாலும் இதுக்கு நம்மளை ஏமாத்திடும் அப்படின்னு முன்னாடி வனவாச துக்கமோ மற்ற துக்கங்கள்லாம் மறந்திருந்து இந்த சௌக்கியத்திலே இருந்துட்டார். இது ஒரு அஞ்ஞானம் தானே. அப்படின்னா இப்படி காலம் வீணாக போயிட்டு இருக்கிறது கவனிக்காமல் இந்த சந்தோஷத்துலேயே அப்படியே கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தில் எப்பவுமே நம்ம பகவானையும் மறந்துடுவோம். சந்தோஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சௌக்கியங்களில் பகவானையும் மறந்துடுவோம், நம்மையே மறந்துடுவோம். அவன் பகவானை மறக்கிறது பெரிய விஷயமா? நாம் இந்த உடம்பில் ஆத்மான்றது எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? நம்ம ஆத்மான்றது எத்தனை பேர்? அது நான் அப்பப்போ பகவத்கீதை உபதேசம் கேட்டால் தான் ஞாபகத்துக்கே வருது. இல்லைன்னா நம்ம இந்த உடம்பு தான் நினச்சின்னு இருக்கிறோம். நம்மளையே நம்ம மறந்துருக்கோமா இல்லையா? நம்ம ஆத்மான்றதை. அப்போ பகவானை மறக்க மாட்டோமா? அதனால் சுக சௌக்கியங்களில் உழல் கொள்ளும்போது பேரன் சுகமாக பேரனுடைய மழலை பேச்சு, பேரனுடைய கொஞ்சல் குலாவுகள், பேரன் பேத்தியுடைய அந்த ஜாலியாக பொழுது போகும், சந்தோஷமாக இருக்கும். நல்லா டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், நல்லா என்டர்டைன் சுகமாக இருக்குது. நல்லா செல்வம் ஐஸ்வர்யம் இருக்குது, காரில் சுற்றலாம், ஏசி காரில் ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்படியே போயிட்டு காலம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். கிடையாது. அப்போ தான் காலம் ஃபாஸ்ட்டாக போகும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுசு அபகரிக்கப்படுகிறது என்பதை மறந்து விட்டாரலாம். கொஞ்சம் காலம் மறந்துட்டாங்களாம் பாண்டவர்களே அப்படின்னு நீங்கள் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல காலம் போனதே தெரியலையா அவங்களுக்கு? அப்போது இதனால தேஜஸ்வியாக இருக்கிறார். இவ்வாறு தன் வீட்டிலும் குடும்ப பராமரிப்பிலும் பலமாக ஒட்டி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பலமாக அந்த பட்டுதல் ஒட்டி கொண்டு இருக்கிறது இல்லையா? குடும்ப பராமரிக்கிறது இல்லையா? இதில் ஒட்டி கொண்டு இருக்குது இல்லையா? அதில் கடக்க முடியாத காலம் வெகு வேகமாக கழிந்து கொண்டிருப்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் எல்லாருமே. அது பாண்டவர்கள் கிடையாது. பாண்டவர்கள் அப்புறம் உஷாராயிட்டாங்க. அப்புறமா அது கொஞ்ச காலம் அந்த ஒரு அஞ்ஞானத்தில் அந்த சுகபோகங்களாக இருந்து கண்ணை மறைச்சிடுமா. நம்ம பேரம்பேத்தினுடைய சௌக்கியமோ, நம்ம குடும்ப சௌக்கியங்களோ, நம்மளுக்கு ஆள் பலங்களோ, இல்லை செல்வத்துடைய சௌக்கியமோ, இல்லை பதவியினுடைய சௌக்கியமோ நம்ம கண்ணை மறைச்சிடும். பகவானையும் ஞாபகப்படுத்தாது, நம்ம ஆத்ம ஞானத்தையும்
சம்பாதிச்சிக்க மாட்டோம். அதனால் அப்படி காலம் போச்சு அவங்களுக்கு. சொல்கிறாதீங்க 17வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வருது. ஒவ்வொரு ஸ்லோகம் முக்கியம் பாகவதத்தில், அதுக்காக சொல்ல வரேன். ஒவ்வொரு ஸ்லோகம் விடாமல் சொல்லின்னு வரேன். ஏவம் கிரகேஷு சக்தானம் பிரமத்தானம் ததீகயா பத்தியா. பிரமத்தானம் கவனக்குறைவாக இருந்து விட்டார்கள். அது பாண்டவர்கள் மட்டும் இல்லை, திருதராஷ்டிரனும் கவனக்குறைவாக இருக்கிறான். அத்திய கிராமத் அபிஜாதா காலஹா பரமதுஸ்தரஹா. எந்த காலம் ஒரு நிமிஷம் கூட பின்னுக்கு நீ தள்ள முடியாது, முன்னுக்கு தான் போகும். அந்த காலத்தை துஸ்தரஹா கடக்க முடியாத காலம், ஒவ்வொரு நிமிஷம் வீணாக போய்கொண்டிருக்கிறது என்பதை விதுரர் தெரிந்து கொண்டார். சரி, பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்கு பகவான் இருக்கான். நம்ம அண்ணா திருதராஷ்டிரனை யார் காப்பாற்றுவாங்க? இப்படி அஞ்ஞானத்தில் உழண்டு கொண்டு வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, நல்ல தூக்கம் கிடைக்குது, நம்ம பாண்டவர்கள் நல்லா கவனிச்சிருக்காங்க, நம்மளை அப்பாவை போல் நினச்சி நம்மளை கவனிக்கிறாங்க. காந்தாரி இருக்கா, மனைவி இருக்கா, அப்புறமா என்ன நம்ம சுகபோக்கியங்கள் சுகசௌக்கியங்கள் குறைச்சலே கிடையாது. துரியோதனெலாம் போனால் போயும் போகிறான். அந்த பிள்ளைகள் இருந்த துக்கத்தையே மறக்கடிக்கும்படி தர்மபுத்திரர் நல்லா கவனிக்கிறாரு திருதராஷ்டிரன் காந்தாரியம். அப்போ வேலைக்கு சாப்பாடு கிடச்சிது, வேலைக்கு தூக்கம் கிடச்சி, நல்லா பெட் இருக்குது, நல்லா சுகபோகம், எல்லாம் ஏசி எல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்? அதுலேயே அப்படியே வாழ்ந்துடலாமே, அந்த சோம்பேறித்தனமான வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக இருக்கலாமே. ஆத்ம ஞானத்தை தேடி ஓட வேணாமா? மனுஷ ஜென்மம் போனால் மறுபடியும் கிடைக்குமா? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? இந்த துர்லபம் மானுஷம் ஜென்மே ததவி அத்ருவம் அர்த்ததம். அது நிலையற்றதும், அதுவும் மனுஷ ஜென்மான்னு கிடைக்கிறது ரொம்ப துர்லபமாக. அப்படியே கிடைச்சாலும் அது எத்தனை நாள்னு கேரண்டி கிடையாது. எப்போ வேணாலும் மனுஷ பிறகு பொழுதே இறந்து பிறக்குது குழந்தை, கர்ப்பத்திலே செத்து பிறக்குது இல்லையா? 5 வயசில் போகிறான், 6 வயசில் போகிறான், 32 வயசில் போகிறான், 50 வயசில் எப்போனாலும் மரணம் ஏற்படலாம் இல்லையா? அது அத்ருவம், நிலையற்றதாக இருக்கிற துருவமாக இல்லையே, நித்தியமானதாக இல்லையே. ஆனால் அர்த்ததம். ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில் நம்ம அர்த்தமானவா பொழுது போகணும், பகவானை தேடி போகணும், ஆத்மலாபத்தை அல்லவா தேடிக்கொள்ள வேண்டும். அந்த சமயத்தில் போய் சுகபோகங்களில் வாழ்கிறதுக்காக நம்ம வந்திருக்க இந்த உலகத்தில். பண்டிகளுக்கு தான் சுகபோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தன் குட்டிகளோட. அதுக்கு தான் மரத்துக்கு கூட சந்தோஷமாக நல்லா வேலைக்கு சாப்பிட்டு நல்லா பன்றின்னு சொல்லணும் இல்லையா? அந்தளவுக்கு நல்லா குண்டாக இருக்குது. யானை கூட தான் நல்லா காட்டில் நல்லா தந்தங்களோட நல்லா கரும்பெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குது. அதுவாக பெரிய விஷயம். வேலைக்கு நிறைய வயிறு நிறைக்க புஜி உதரம் பரினா ஜீவாக, அதுக்காக வாழறோம். வயிறு நிறைய சாப்பிட்றதுக்குன்னே வாழறானா? ஏதோ வாழறதுக்காக கொஞ்சம் சாப்பிட்றதுக்குன்னே வாழறவங்களாம் உண்டு இல்லையா? அதுக்கு வேண்டி இல்லையே. நாக்கு ருச்சிக்காகவும் புலனின்பங்களுக்காகவும் மனுஷ பிறவி கொடுக்கப்படலையே. ஆனால் அர்த்ததம் துர்லபம் மானுஷம் ஜென்மே ததவி அத்ருவம் அர்த்ததம். அதனால தான் கௌமாரம் ஆச்சரியத் பிராக்ஞா. புத்திமானவன் இளமையிலேயே பாகவத தர்மத்துக்கு வந்துடணுமா? தர்மான் பாகவதானிக, தர்மான் பாகவதான பாகவத தர்மத்தில் வந்துடணுமா? கௌமாரம் 5 வயசுலேயே வந்துடணுமா பாகவத தர்மத்துக்கு. இது யார் சொல்கிறான்னா? பிரகலாதம் சொல்லலாம். ஏன்னா அவர் கர்ப்பத்திலேயே பாகவத தர்மத்தில் இருந்தவர், கர்ப்பத்திலேயே நாரதத்தில் உபதேசம் பெற்றவர். அப்போ அது அசுர பிள்ளைகள் 5 வயசு பசங்களாக இருக்கிறதுனால இப்போ 5 வயசுலேயே நீங்கள் வந்துடுங்க பாகவத தர்மத்தில். ஏன்னா எப்போ வேணாலும் மரணம் ஏற்படலாம். அதுக்குள்ளே பகவத் லாபத்தை சம்பாதிச்சுக்கணும், மனுஷ ஜென்மானுடைய பிரயோஜனத்தை தெரிஞ்சுக்கணும், ஆத்ம லாபத்தை சம்பாதிச்சுக்கணும். சும்மா வீணாக தூங்கி பொழுதுபோக்க தான் சோம்பேறித்தனமாக வாழ்க்கை போக்கத்தில் என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? நல்லா சம்பாதிக்கிறோம், போய் லட்சமாக சம்பாதிக்கிறோம். அதுதான் இப்போ சாயங்காலமானால் ஷாப்பிங் போகிறோம், நல்லா கண்டதெல்லாம் சாப்பிட்றோம், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டு சொல்லி அங்கே இங்கே கண்டதை சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சோம்பேறித்தனமாக அப்படியே குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே பல்லு தொலைக்காமல் அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறோம். அப்படியே அது ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. அதுவே ஜாலின்னு நினைக்கிறோம். சத்தியமாக கிடையாது. உங்கள் தலைமையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கணும். உண்மையாகவே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நம்ம தலையில் நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க. இந்த சுகபோகமான வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. அதனால் இதெல்லாம் சுகம் சௌக்கியம் அதெல்லாம் அப்படியே இருந்துடலாம். பகவானை மறந்துடலாம், பாகவதம் மறந்துடலாம், ராமாயணம் மறந்துடலாம், பகவான் நாம மறக்கலாம். ஆனால் காலன் மறக்க மாட்டானே உங்களை. யமதர்மராஜா மறக்க மாட்டாரே, மிருத்யு மறக்காதே. உங்கள் ஆயுசு அபகரிச்சு நல்லவா போகிறது. உங்கள் சுகபோகங்களால் உங்கள் ஒவ்வொரு காலமும் வீணாக அல்லவா பொழுது கழித்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்புறம் எப்போ வேணாலும் மரணம் ஏற்படலாம். எப்போ அடுத்த க்ஷணம் என்ன நடக்க போது நம்மளுக்கு தெரியாது. அப்படியேப்பட்ட அறியாமையில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அப்படியே பாண்டவர்களே ஒரு க்ஷணம் கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டாங்களாம், சுகபோகங்களில் உண்டுட்டார்களாம். அதுக்கு பிறகு பகவான் ஜாக்கிரதைப்படுத்துகிறான் அர்ஜுனன் மூலமாக. அது வேறு விஷயம்.
ஆனால் வந்து இது விதுரருக்கு தெரியும். ஆனால் இந்த திருதராஷ்டிரனுக்கு யார் புத்திமதி சொல்கிறது? நம்ம தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் இப்போ வயசில் பெரியவர், அவரிடத்துல போய் தர்மபுத்திரர் சொல்ல முடியுமா? வேறு யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் திருதராஷ்டிரனை பார்க்கறதுக்கு போகிறார். அது விதுரர் பார்க்கறதுக்கு போகிறார். அப்போ விதுரர் பார்க்குறார். விதுரர் பார்த்து நேராக திருதராஷ்டிரனை பார்க்கறதுக்கு போகிறார். அண்ணா, அப்போ அண்ணனை பார்க்கறதுக்கு போகிறார். திருதராஷ்டிரனை பார்த்து சொல்கிறார், அண்ணா அரசே, திருதராஷ்டிரனை பார்த்து சொல்கிறார், அரசே மரண பயம் வந்துள்ளதை பாருங்கள். எல்லாருக்கும் காலம். நீங்கள் வந்து இப்போ மரணத்துக்கு கிட்ட வந்துட்டீங்க. வயசாகி போச்சு. இனிமேல்ட்டு கண்ணும் தெரியல, இப்போ இல்லை தலையெல்லாம் நிறைஞ்சி போயிடுது, உடம்புலாம் ஆட்டம் கண்டு போயிடுச்சு, தோல்லாம் சுருங்கி போச்சு. அப்படிப்பட்ட வயசான காலத்தில் பேரம்பேத்திலாம் எடுத்தாச்சு, கொள்ளு பேரம் எள்ளு பேரெலாம் எடுத்தாச்சு. இந்த சமயத்தில் போய் இன்னும் நீங்கள் காலத்தில் சாப்பிட்டுக்கிட்டு தாளில் தூங்கிட்டு இப்படி சோம்பேத்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தால் பகவானை எப்போ தான் நினைக்க போகிறோம்? நாம் வயசாகிடுச்சு, இனிமேலாவது நம்ம புத்தி வர வேண்டாமா அப்படின்னு விதுரர் பார்த்து அங்கே திருதராஷ்டிரர் கேட்குறார். அதனால் நிர்கமிக்க தான் சீக்கிரம் கிளம்புனா, இனிமேல்ட்டாவது ஆத்மலாபத்தை தேடிக்கோ அப்படின்னு சொல்கிறார். விதுரஸ்தத் அபிப்பிரேத்திய திருதராஷ்டிரம் அபாஷத ராஜன் நிர்கமியதாம் சீக்கிரம் பஷ்யேதம் பயமாகதம். சீக்கிரமாக கிளம்புனா பயமாகதம், மரண பயம் வந்துவிட்டது, ஆகதம் வந்துவிட்டது. யம தர்மராஜா இவருக்கு தெரியாதா? தர்மராஜா நம்ம நினைக்கிறோம் தர்மராஜா வந்து உயிர்களை பிடிக்கக்கூடியவர்னு அப்படி பயப்படுறோம். உண்மையிலே தர்மராஜா தான் நம்மளை ஜாக்கிரதைப்படுத்துகிறார். அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க. மன்மதன் வந்து எப்படிப்பட்டவன்னா சுகத்தை போலவே நம்மளை பாபத்தில் தள்ளிடுவானா மன்மதன், காமத்தை உண்டாக்கி. ஆனால் யம தர்மராஜானா பயத்தை உண்டாக்குற பற்றி எல்லாருக்கும் பார்த்தா பயத்தை உண்டாகும். ஆனால் நம்மளை வந்து என்னன்னா விழிப்புணர்வோடு வைத்து கொண்டு போகலாம் யம தர்மராஜா. இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் இதுதான். மன்மதன் மயக்குவான், காமத்தில் மனசுக்குள்ள ஆசையை காமத்தை உண்டாக்கி நம்மளை வந்து பாபத்தில் தள்ளிடுவான். ஆனால் வந்து யம தர்மராஜா என்னென்னா பயத்தை உண்டாக்கி நம்மளுக்கு பாவங்களை செய்யாதபடி நம்மளே பகவத் விஷயத்தை ஞாபகப்படுத்துறதே மரண பயம்தான். ஆஹா, எப்போனாலும் மரணம் ஏற்படலாம், அதுக்குள்ளே பகவானை அடையணும்னு எல்லாம் எதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம் இல்லையா? எதுக்காக? நம்ம மரணத்துக்கு பயந்து தானே. இந்த மரணமற்ற பெருவாழ்வு வாழணும், மோட்சத்தை அடையணும் தானே எவ்வளோ மகரிஷிகள்லாம் அப்படி போய் தவத்தை பண்ணுறாங்க. அப்போ ஒரு விதத்தில் காலனாகிய யமதர்மராஜா வந்து பயமுறுத்தல் மூலமாக எவ்வளோ பேரை மோட்சத்துக்கு அனுப்புகிறார், யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த பயம் ஆகதம், அந்த பயம் வந்துடுச்சே உங்களுக்கு அப்படின்ட்டு விதுரர் வந்து சாக்ஷாத் யம தர்மராஜாவே வந்து திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. இந்த மரணத்தில் நீ தப்பிக்க முடியாது, மரணம் எல்லாருக்கும் உண்டு. அதனால் அவரே வந்து அந்த யம தர்மராஜாவே வந்து உபதேசம் பண்ணுறார் திருதராஷ்டிரனுக்கு. அதனால் இந்த உலகத்திலும் யாராலும் எப்பொழுதும் வெல்ல முடியாத காலரூபனான பகவான் இதோ நம்மிடம் வந்து விட்டான். ஏன்னா மரணத்துக்கிட்ட வந்துட்டீங்க, 80 வயசு 90 வயசு மேலே ஆகிப்போச்சு. இனிமேல்ட்டு வேலைக்கு சாப்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இந்த நைந்து போன தனி வாசாம்ச ஜீர்ணானி யதாபிகாய, இந்த நைந்து போன தனி கிழிஞ்ச சட்டைய உடலை ஒரு நாள் கழட்டி எரிஞ்சு தான் ஆகணும். இது தப்பிக்க முடியாது. நீங்கள் இருக்கணும்னு 1000 வருஷம்லாம் இருக்க முடியாது. அதுக்குன்னு நம்ம விதிக்கப்பட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளால் இருக்க முடியும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட நம்மளால் இருக்க முடியாது. நீங்கள் எத்தனை டாக்டர் வேணால் பக்கத்தில் வச்சிங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ மருந்துகள் வேணால் சாப்பிடுங்க, மூலிகையாக சாப்பிடுங்க. இப்போ இயற்கை மூலிகைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நாள் என்ன வேணால் பண்ணிங்க, எவ்வளோ பிராணாயாமனா பண்ணிங்க, காலத்தை ஜெயிக்க முடியாது. அதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறாருங்க. அதை மட்டும் யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. பிரதிக்ரியா ந யஸ்யஹ குதச்சித் கர்ஹிச்சித் பிரபு ச ஏவ பகவான் காலஹா சர்வேஷம் ந சமாகதஹ. காலன் யாருன்னா பகவானே காலஸ்வரூபியாக இருக்கிறானா. பகவானை திரும்பி பார்க்காத லௌகிக விஷயங்களை உழக்கொண்டவர்கள் அஜ்ஞானத்தில் இருக்கிறவர்களுக்கு காலஸ்வரூபியாக பகவான் காட்சி அளிக்கிறான். மரணமாக பகவான் வந்து சந்திக்கிறான். ஆனால் பகவானை வழிபடுறவங்களுக்கு பகவானா சங்கச்சக்கர கதாதாரையா பீஷ்மருக்கு காட்சியில் பிரத்யட்சமாக வந்து காட்சி கொடுத்தான் பாரு. அப்படி பக்தர்களுக்கு அப்படி வந்து பகவானாக காட்சி அளிக்கிறான். ஆனால் மற்றவர்களுக்கு காலஸ்வரூபியாக யமனாக யமதூதர்களாக வந்து அவள் உயிரை பறிக்கின்றான். அதான் சொல்கிறார், இந்த உலகத்தில் நமக்கு பிரியமான நம்ம உயிர் தான். இந்த உடல் கூட முக்கியம் இல்லை. இந்த உயிர்னால்தான் இந்த உடல் மேலே நம்மளுக்கு பிரியம்.
அந்த உடலை காப்பாற்றுறது தான் அந்த உடலுடைய உறவினர்கள் நம்மளுக்கு பிரியமாக இருக்கிறாங்க. அப்போ எது முக்கியம்னா அந்த உயிரை காப்பாற்றிக்கணும். அதுக்கு தானே கஷ்டப்படுறான் ஒரு மனுஷன். சாப்பிட்லன்னா உயிர் போயிடுமே அப்படின்றத சாப்பிட்றான். அந்த சாப்பாட்டுக்கு தானே உழைக்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான் ஒரு மனுஷன். அதான் சொல்கிறார், அப்படியேப்பட்ட பிரியமுனான உயிர் கூட ஒரு நாள் விட வேண்டியது இருக்கும், இந்த உடம்பு விட்டு போக வேண்டியது இருக்கும். புரியுதா? அதனால் அது காலத்தினால, அந்த காலஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவானால் பிரிக்கப்படுகின்ற போது இந்த அல்பமான இந்த உடலுக்கு, இந்த உயிரே ஒரு நாள் நம்ம விட போகிறோம். அப்படிப்பட்ட இந்த தேகமும் ஒரு நாள் விட போகிறோம். அப்படிப்பட்ட இந்த தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற செல்வம், பதவி இதெல்லாம் ஒரு நாள் விட்டு தானே போய் ஆகணும். இதே பிரியமுள்ள உயிரையே நம்ம விட போகிறோம்னு சொன்னால் மற்றதெல்லாம் விடாமல் எப்படி இருக்க முடியும்? அப்படிப்பட்ட செல்வம் முதலியவற்றிலிருந்து பிரிவதை பற்றி சொல்லவா வேண்டும்? கண்டிப்பாக விட்டு போய் ஆகணும். இதை மறுக்க முடியாத உண்மை. என்ன வேணாலும் இதுக்கு பிரதிக்கிரியை கிடையாது. இதுக்கு பதில் செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறார், பிரதிக்ரியா ந யஸ்ய குதச்சித்து கர்ஹிசித் பிரபு அப்படி சொல்கிறார். பிரதிக்ரியா, அதனால் எப்போதும் வெல்ல முடியாத, இதுக்கு பதில் செய்ய முடியாத அப்படிப்பட்ட காலஸ்வரூபியான பகவான் நமக்கு வந்துட்டான். அதனால் நமக்கு விதருக்கும் வயசாகி போச்சு, திருத்தராஷ்டிரம் வயசாகி போச்சு. அதனால் நம்ம கிட்ட வந்துட்டோம், மரணத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இனிமேலும் நம்ம ஆத்ம லாபத்தை தேடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியேப்பட்ட இந்த செல்வம், பதவி, நீ என்ன தான் இழுத்து முடிச்சாலும் பதவி கொடுத்து தான் இப்போ பாரு வேறு தர்மபுத்திர கைக்கு பதவி மாறி போச்சு. துரியோதனன் சொன்னானே தவிர துரியோதனன் கட்சி வரைக்கும் ஆளல. திருதராஷ்டிரே தான் அந்த அந்த ஆசனத்தை போட்டு தேய்ச்சினே இருந்தான். அவனே தான் அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருந்தான். திருதராஷ்டிரன் தான் ஆண்டு கொண்டு இருந்தான். துரியோதனுக்கு விடலை. துரியோதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணல. கடைசி செத்து தான் போனான் துரியோதனை. கடைசி வரைக்கும் யார் ஆண்டுதுனா திருதராஷ்டிரன் தான் ஆண்டான். ஆனால் அவ்வளோ பதவி மோகம், அந்த சேரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான் அவன். திருதராஷ்டிரர் அப்படி விட்டு கொடுக்க மாட்டார். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இப்போ வேறு வழியில் தர்மபுத்திரர் ஆள்றார் அந்த சிம்மாசனத்தை. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு சிம்மாசனம் போனால் போகும்போது அந்தந்த சமயத்துக்கு தேவையானது எனக்கு எல்லாம் கழிச்சுட்டே இருந்தால் சந்தோஷம், அந்த சுகபோகத்தில் நான் வாழ்நாளை கழிச்சிடுறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதுதான் விதுரர் ஞாபகப்படுத்துகிறார். அண்ணா, கொஞ்சமாவது உங்களுக்கு இந்த ரோஷம் இல்லையா அண்ணா? கொஞ்சமாவது உணர வேணாமா? ஒரு மனுஷனாக பிறந்து கொஞ்சமாவது உணர வேணாமா? வேலைக்கு சாப்பிட்றது தூங்குறது இதுதானே வாழ்க்கை. அண்ணா, உன்னுடைய தந்தைமார்கள்லாம் போயிட்டாங்க, உன்னுடைய சகோதரர்கள் போயிட்டாங்க, உன்னுடைய நண்பர்கள் போயிட்டாங்க, தந்தைக்கு சமமான இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரெல்லாம் போயிட்டார், எல்லாம் போயிட்டாங்க, சகோதரர்லாம் போயிட்டாங்க, பாண்டு மகாராஜா போயிட்டார், எல்லாரும் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சம்பந்திகள்லாம் கூட போர்க்காலத்தில் மகாபாரதத்தில் பார்த்தா பாரத போரில் தன் சம்பந்திகள், உறவினர்கள் எல்லாமே தான் அங்கே இருந்தாங்க. எல்லாமே உறவினர்கள் தான். நிறைய தூரத்து உறவினர்கள், ரொம்ப கிட்ட இருக்கிற உறவினர்கள் எல்லாமே போயிட்டாங்க போர்க்காலத்தில். பிள்ளைகளே போயிட்டாங்க, 100 பிள்ளைகளும் போயாச்சு இல்லையா? புத்திரர்கள் எல்லாம் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். உங்களுக்கும் பார்த்தா வயசாகி போயிடுச்சு. இனிமேல் இந்த உடம்புல வச்சு என்ன பண்ண போகிறேன்? நீ வெளியே போய் சண்டை போட போறியா? என்ன பண்ண போகிற? ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஏன்னா கடைசியில் 100 வயசு ஆகி போச்சு. இனிமேல் வயசான காலத்தில் இன்னும் நம்ம என்ன பண்ண என்ன சாதிக்க முடியும் இந்த உடம்பு வச்சுன்னு? 25 பையனா அவர், வயசான கிழவர் அவர். ஆனாலும் பார்த்தா உடலும் முதுமையால் தள்ளாடுகிறது. இருந்தும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்றதோ இப்போ உங்கள் வீடு கிடையாது. இப்போது இதெல்லாம் இப்போ தர்மபுத்திரருக்கு சொந்தமானது. பிறருடைய வீட்டில் நீங்கள் வாழறீங்க. அதுவும் பிறருடைய வீடுன்னு சொன்னால் எப்படியாப்பட்ட, அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க வீட்லேயே அவங்க கையாலேயே சாப்பாடு சாப்பிட்றீங்க. அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்த அன்னத்தை சாப்பிட்டுட்டு வெக்கம் இல்லாமல் நீங்கள் வாழறீங்க அப்படின்னு அந்த சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி சொன்னால் தான் சில பேர்லாம் எழுந்துப்பாங்க. எல்லார்ட்டையும் வச்சிங்களேன் எழுந்துக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அந்த சோம்பேத்தனமான வாழ்க்கையிலே இதுவே சுகமாக இருக்குன்னு இப்படியே இருந்துருவாங்க. கொஞ்சம் சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி சொல்லணும் இவங்களுக்கெல்லாம், அப்போ தான் வைராக்கியம் உண்டாகும். அதனால் விதுரர் கொஞ்சம் சுருக்குன்னு சொல்கிறாரு. எல்லாம் போயிட்டாங்க, ஆனால் நீ மட்டும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறியா? அது என்ன அது? உன்னுடைய உற்றார்கள், உன்னுடைய தந்தை சகோதரர்லாம் போயிட்டாங்க, நண்பர்கள் போயிட்டாங்க, புத்திரர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் போர்க்காலத்தில். உங்களுக்கும் வயசாகி போச்சு, உடலும் முதுமையால் விழுந்தப்பட்டது. இன்னும் நீங்கள் இளமையாக 25 பையன் கிடையாது. எப்போனாலும் மரணம் அடையிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க.
அப்படி இருக்கும்போது உடம்பும் தள்ளாடுகிறது. இருந்தும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்த்து இன்னொருத்தர் வீட்டில் வாழுறீங்க, உங்கள் வீடு கிடையாது இப்போது இல்லை. அந்த அப்படி அப்படியாவது உயிரை வச்சுட்டு வாழணுமா? என்ன பரிதாபம் பத்தியா? அது நான் பொதுவாக சொல்கிறேன், சகல ஜீவராசிகளுக்கு எப்படியாவது உயிர் வாழ்ந்துடணும். அது எப்படி வாழறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆத்ம லாபத்தை தேடிக்கணும் அதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படியாவது போயிடணும், எங்கேயாவது சாப்பிட்டு தூங்கின்னு எப்படியாவது காலத்தை கழிச்சிடணும். ஏன்னா அந்த உயிர் மேலே அவ்வளோ பிரீதி. அந்த உயிரை விட்டக்கூடாது. உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாமோ. ஏன்னா அடுத்த பிறவியே நம்புறது இல்லையா? நம்ம தான் முன் பிறவியில் இருந்தது நம்புறதில்லை. அப்படின்போது என்ன ஆகிடுமோ, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றது தான் மனுஷனுடைய சுபாவம். அதுதான் இங்கே சொல்கிறார். அந்தோ பரிதாபம், உலகில் பிராணிகளுக்கு உயிர் மேல் தான் என்ன ஆசை? அந்த ஆசையால் தானே பீமன் தரும் கூட உணவை நாய் போல பெற்றுக்கொள்கிறேன். பிண்ட மாதத்தை கிரகபால பத்து, செத்தவங்களுக்கு பிண்டம் போடுற மாதிரி போடுறான் பீமன் சாப்பாட்டை. அதை போய் ஒரு நாய் எச்சக்கலையை நக்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றியே, வெக்கமா இல்லையா நான் உனக்கு அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் குத்துற மாதிரி இல்லை. அதுதான் இங்கே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தான். நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். 22வது ஸ்லோகம். பித்ரு பிராத்ரு சுஹൃத் புத்ரா, உங்களுடைய தந்தைமார்கள் போய்விட்டார்கள், சகோதரர்கள் போய்விட்டார்கள், உங்களுக்கு உறவினர்கள் போய்விட்டார்கள், புத்திரர்கள்லாம் இறந்து 100 பிள்ளைகளும் போயாச்சு. ஆனாலும் தடவிண்டு உட்காந்து இருக்கிற இன்னும் கண்ணு தெரியாமல். யாருன்னா சாப்பாடு போடுவாங்களா? இருங்க. ஹதாஸ்தே விகதம் வயஹா, யார் கையால் கொல்லப்பட்டானோ அவன் கையால் போகிற சாப்பாடை சாப்பிட்றியாண்ணா? உன் பிள்ளைகளை கொன்ன பீமன் கையால் போகிற சாப்பாடை சாப்பிட்றியா? வெக்கமா இல்லையாண்ணா உனக்கு? வயஹ ஆத்மாச்ச ஜரையாகிரஸ்தா பரகேகம் உபாசசே. அப்படி நீ வாழ்ந்து என்ன சாதிக்க போகிற? மரணத்துக்கிட்ட வந்துட்ட, முதுமை அடைஞ்சிட்ட, கண்ணும் தெரியல, எலும்பு தோலுமா அப்படியே என்னன்னா தோல்லாம் சுருங்கி போச்சு, நிறைய பேர் விழுந்து போச்சு, பல்லாம் கொட்டி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது. இப்போது ஆத்ம லாபத்தை தேடிக்க வேணாமா? நீங்கள் இன்னொருத்தர் வீட்டில் போய் வாழ்ந்து கொண்டு அது சுகமாக இருக்குன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது இல்லையா? இன்னொருத்தர் கையை நம்பியிருக்கிறீங்க நீங்கள். தெரிஞ்சு அஹோ மகீயசி ஜந்துர் ஜீவிதாஷா யயா பவான் பீமா அபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவத்து. பிண்டம் யாருக்கு போடுவாங்க? செத்தவங்களுக்கு போடுவாங்க. அது மாதிரி அவனை என்ன பண்ண முடியாமல், செத்த பணத்துக்கு சமானம் அவன், எதை போட்டு தொலைட அவனுக்கு சாப்பாடு அப்படின்னு பீமை பிண்டம் போடுற மாதிரி போடுறான் அவனுக்கு சாப்பாடு. அது கிரகபாலன்னா கேட்கறதுக்கு கௌரவமாக, கிரகபாலன் அப்படின்னா கேட்கறதுக்கு கௌரவமாகற மாதிரி இருக்கும். ஆனால் நாயின்னு அர்த்தம், வீட்டை காக்கிற நாயின்னு அர்த்தம். அந்த நாய் எச்சக்கலையை நக்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றியா அவன் போகிற சாப்பாடை? வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. கிரகபாலவத்து பீமா அபவர்ஜிதம் பிண்ட மாதத்தே கிரகபாலவத்து அக்னி நிசுஷ்ட தத்தஸ்ச கரோதாரஸ்ச தூஷிதாக ஹிருதம் க்ஷேத்திரம் தனம் கேஷம் தத்தைர் அசுபிஹி கிரியத்து. சரிண்ணா, அவன் போகிறது சரி, சாப்பிட்ற ஓகே, ஆனால் உனக்கு மனசாட்சி இல்லை. நீ எப்படியாப்பட்டவர்களை கையில் வாங்கி சாப்பிட்ற? இதே குழந்தைக்கு பீமனுக்கு தான் நீ தானே இதே குழந்தை பீமனுக்கு துரியோதனன் விஷம் வச்சானே, அப்போ கம்முன்னு தானே இருந்த நீ. இதே குழந்தைக்கு தானே அரக்க மாளிகையில் போட்டு எரிக்க நினச்சிங்க. இதே பீமனுக்கு இதே பாண்டவரில் தானே போட்டு காட்டில் போய் 15, 13, 12 வருஷம் கஷ்டப்படுத்துனீங்க. எவ்வளவு துன்பப்படுத்துனீங்க. அவனுடைய மனைவியே நீங்கள் சபையில் அவமானப்படுத்துனீங்க. அப்படிப்பட்டவர்கள் அவ்வளோ துன்பப்படுத்தி உன் மனசாட்சின்னு ஒன்று இல்லையாண்ணா? சரி, இவன் பிண்டத்துக்கு போடுற மாதிரி போடுறான், சரி ஓகே, பிண்டம் போடுற மாதிரி போடுறான், இல்லை சரி எப்படியோ போனால் போயும்போது அவர்கள் ஏதோ பெருந்தன்மையினால் உன்னை எப்படியோ காப்பாற்றின்னு இருக்காங்க, சாப்பாடு போடுறாங்க. ஆனால் உனக்கு மனசாட்சி இல்லை. நீ யார் கையால் சாப்பாடு சாப்பிட்றன்னு? அவனுக்கு தானே விஷம் கொடுத்த, அவன் தானே இப்போ சாப்பாடு போடுறான். அவனுக்கு தானே விஷம் கொடுத்தீங்க, அவன் தானே அரக்க மாளிகையில் போட்டு எரிக்க நினச்சிங்க அந்த பாண்டவரில். அவருடைய மனைவி தானே நீங்கள் சபையில் அவமானப்படுத்துனீங்க, அவர் தானே காட்டுக்கு துரத்துனீங்க. மனசாட்சி இல்லையாண்ணா அவனுக்கு? அவர்கள் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வாழணும்னு அப்படி ஒரு உயிர் மேலே அவ்வளோ ஆசையா? அப்படியாவது உயிரை வச்சுன்னு அந்த மானங்கட்ட வாழ்க்கை வாழணுமா? அப்படியாவது இந்த பழப்பு பழிக்கணுமா?
அப்படின்னு விதுரர் கொஞ்சம் சுருன்னு சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. இவருக்கு தாங்க முடியாது திருதராஷ்டிரனுக்கு, அப்படியே ரத்தம் கொதிக்குது. ஆஹா, இன்னும் இவன் இப்படி கேட்குறானா? அப்படி கேட்டால் தான் சில பேர்லாம் உரைக்கும், இல்லைன்னா வச்சிங்கன்னா இப்படியே தான் போயிடும் காலம். அதான் சொல்ல, நிர்கம்பியதான் சீக்கிரம் கிளம்புனா வயசாகி போச்சு, இன்னொருத்தர் வீட்டில் வாசம் பண்ணுறேன், வேலைக்கு சாப்பிட்டு தூங்குறதான வாழ்க்கை. இந்த ஜென்மம் இப்போ நல்லா உடம்பு கொஞ்சம் இப்போ நல்லா இருக்குது, நடந்து போக முடியும். இந்த சமயத்துலேயே ஆத்ம லாபத்தை தேடிக்கணும். அப்புறம் இட்ட காலாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. பகவான் நாமா சொல்லும் போது நாக்கு குளரும், ராமான்னு சொல்ல முடியாது, அப்படியே நாட்டுக்கு இழுத்தும் போயிடும். இப்படிதான் கண்டே குறகுறா எதே, தொண்டை கற்கதம் வந்து சளி அடைச்சிக்கும், காப்பம் கட்டிக்கும். அந்த சமயத்தில் துப்பவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, அப்படிப்பட்ட கோழை கட்டிக்கும். அந்த சமயத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. பகவான் நாம எங்கே சொல்ல முடியும்? அந்த வழிகளில் தான், அந்த வழிகள்லையும் உயிர் போகிற விஷயத்தை, அந்த மூச்சு இழுத்துன்னு இருக்கிறதுலையும் அதில் தான் ஞாபகமாக இருக்குமே தவிர தெம்பாக பகவான் நாமா சொல்ல முடியாது. உடம்பு நல்லா புஷ்டியாக இருக்குது, தெம்பாக இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ நாம நிறைய சொல்லலாம், பகவான் கோயிலில் நாடலாமே, இப்போ நல்லா கைகால் நல்லா இருக்குது, நடக்கலாமே, கோயில்களுக்கு போகலாமே, பகவானுடைய நாமசிக சங்கீதம் பண்ண, பகவான் கதைகளை பேசலாமே, பாகவத பாராயணம் பண்ணலாமே, ராமாயண பாராயணம் பண்ணலாமே. உடம்பு நல்லா இருக்கும்போது இதெல்லாம் செய்கிறது போது, இட்டாலும் போது இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ண முடியும்? இப்போல்லாம் கோயிலுக்கு போகலாம். இப்போ பார்த்த சாத்தியம் எம்பெருமானை போய் பார்க்கலாம், பக்கத்துலேயே இருக்கா சென்னையில், எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், ஆனந்தமாக அனுபவிக்கலாம். பார்க்குறது இல்லையே, என்ன கிட்ட இருக்குது அலட்சியம். தூரத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட அயோத்திக்கு போய் இப்போ ராமர் கோயில் பார்க்குறோன்னா தூரம் இருக்குது, ஏன் பார்த்த சாத்தியம் எம்பெருமான் நம்ம கிட்ட இருக்க போய் பார்க்கலாமா? அதுதான் வசதி. உண்மைதான், எல்லாம் வசதி தான். ஆனாலும் இங்கே இருக்கிற பார்த்த சாதி ரொம்ப வசதி. வசதின்றது நம்ம மனசில் தான். அதனால் எல்லா கோயில்களும் வசதி தான், எல்லாம் உயர்த்தி தான். ஆனால் நம்ம மனசு தான் அதை பெருசாக நினைக்கிறதில்ல. நம்ம கிடைக்காத விஷயத்தை தான் நம்ம எப்பவுமே ஏங்குவோம், கிடைச்ச விஷயத்தை அலட்சியப்படுத்துகிறோம். அதனால் இங்கே சொல்கிறாரு, எந்த காலத்துக்கு பதில் செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட பிறர் வீட்டில் வசிக்கிறீர்களோ, அவன் பிண்டம் போடாமல் போடுறானோ அதை நாய்போல் கிரகிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, மனசாட்சி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எழுந்துப்பீங்க. அப்படியேப்பட்ட அவர்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க கையாலே சாப்பிட்றீங்களே, அவர் கூட சுகபோகம் அனுபவிக்கிறீங்களே, எழுந்துருண்ணா முதல்ல அப்படின்னு விதுரர் சில வார்த்தைகளை சுருக்குன்னு குத்துறாரு. 23ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அக்னி நிர்சுஷ்ட தத்தஸ்ச, அப்படிப்பட்ட அறுக்கு மாளிகைப்படி எரிக்க நினச்சிங்களே, தத்தஸ்ச கரு தாராஸ்ச தூஷிதாக, அவருடைய மனைவியை போய் தூஷணம் பண்ணிங்களே, ஹிருதம் க்ஷேத்திரம், அவருடைய வீடுகளை வாசல்களை பதவிகள்லாம் பிடுங்கி அவர்களை காட்டுக்கு துரத்துனீங்களே, தனத்தெல்லாம் பிடுங்கி துரத்துனீங்களே சூதாட்டத்தினால, ஹிருதம் க்ஷேத்திரம் தனம் ஜேஷாம் தத்தைத்து அசுபிகி கியத்து, அவருடைய பொருள்லாம் பிடிங்கன்னு இந்த குழந்தைகள் தானே அன்றைக்கி சித்திரவதை பண்ணீங்க. அந்த குழந்தைகள் பிச்சை போட்ட உயிர் நான் இப்போ நீ வாழற உயிர் அப்படின்னு சொல்கிறாரு விதுரர். அந்த அப்படிப்பட்ட உயிரினால் உனக்கு ஆக வேண்டியது என்னன்றார். தத்தத்தை அசுபிகி கியத்து தஸ்யாபிதவ தேகோயம் கிருபணஸ்ய ஜிஜீவிஷோஹோ பரிதி அனிச்சதோ ஜீர்ணோ ஜராய வாசசி இவ. ஆனால் கிழிஞ்சு போன சட்டை ஒரு நாள் கழட்டி எறிஞ்சு தான் ஆகணும்னா, கிழிஞ்சு போன சட்டை, நைந்து போன சட்டை ஒரு நாள் கழட்டி எறிஞ்சு ஆகணுன்றப்போ, இந்த தோல் சுருங்கி போன இந்த உடம்பை ஒரு நாள் கழட்டி எறிஞ்சு தான். நீ என்ன தான் உயிர் வச்சுக்கணும், வேலைக்கு நல்லா அருமையான நல்ல ஆரோக்கியமான பத்தியமான உணவே சாப்பிட்டாலும் அந்த விதி முடியும் போது இந்த உடம்பு கழட்டி எறிஞ்சு தான் ஆகணும். நீ அப்போ உயிரை தக்க வச்சுன்னு நினச்சா கூட நடக்காது. எவ்வளோ டாக்டர்ஸை பக்கத்தில் வச்சுக்கோ, வைத்தியர்லாம் பக்கத்தில் வச்சுக்கோ, நல்ல மூலிகை சாப்பிடு, என்ன வேணாலும் நீ டயட்டு ஃபாலோ பண்ணி என்ன வேணால் ஃபாலோ பண்ணிக்கோ. ஆனால் அந்த உயிர் பிரிஞ்ச நேரத்தில் பிரிஞ்சே தீரும். நீ ஆசைப்பட்ட மாதிரிலாம் நீ அப்படியே ரொம்ப நாள் இருந்துட முடியாது. அதுதான் இங்கே விதுரர் சொல்கிறார். இங்கே ஜாக்கிரதையா, கந்தல் துணி போல நைந்து போன இந்த கிழட்டு உடலுடன் அஞ்ஞானத்தால் இன்னும் வாழ விரும்புகிறீர்களே, நீங்கள் விரும்புவதால் தான் என்ன பயன், விரும்பாவிடனும் என்றோ ஒரு நாள் இவ்வுடல் அழியத்தானே போகிறது. ஜாதஸ்ய துருவ மிருத்திஹு, பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம் அல்லவா என்று ஜாக்கிரதைப்படுத்துகிறார். இனி இந்த உடலால் புகழ் தான் பெற முடியுமா, அல்லது இதில் ஏதாவது தர்மம் புண்ணியத்தை தான் சேர்த்துக்க முடியுமா? ஏன்னா வயசாகி போச்சு. அதனால் இந்த உடல் பற்றி ஒழித்து வைராக்கியம் அடைஞ்சு எங்கே போனான்னே தெரியாத அளவுக்கு யாராலும் அறிய முடியாதவர் இந்த உடலை கொண்டு போய் தள்ளிடணும். ஆமாம்,
இந்த அழுக்க மூட்டையை ஒரு நாள் எடுத்து போய் தள்ளி தான் ஆகும். யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறார். யாருக்கும் தெரியாது. நீ போய் பகவானை நோக்கி போ. நேராக இமயமலைக்கு, அப்போல்லாம் தவம் பண்ணுவாங்கள்ல இமயமலைக்கு, பகவானை தேடிப்போ. பகவத் தர்மத்தை கடைப்படி. இந்த தேகத்தில் ஆத்ம லாபத்தை அடையிறது பார். மற்றவங்களுக்கு சுமையாக இருக்காது. கிளம்பிடுன்றார் விதுரர். அதான் சொல்கிறார், யாருக்கும் தெரியாமல் இந்த உடலை கொண்டு போய் தள்ள பண்ணு. அப்படி யார் செய்கிறானோ அவன்தான் தீரன், அவன்தான் புத்திமான் அப்படின்றார். அவன்தான் தீரன், அவன்தான் புத்திமான் அப்படின்னு சொல்கிறார் இங்கே. 25 கதஸ்பார்த்தமிமம் தேகம் விரக்தோ முக்த பந்தனகா, வைராக்கியம் அடைஞ்சவனாக, எல்லா பந்தங்களையும் விட்டவனாக அப்படின்னா அவிஜ்ஞாத கதிர் ஜஹ்யாத்து சபை வீர சபை தீரக உதாகிருதா, அவன்தான் தீரன், மகாபுத்திமான அவன்தான். யஸ்வகாத்து பரதோ வேக ஜாத நிர்பேத ஆத்மவான் ஹிருதிகத்வா ஹரிம் கேகாத்து பிரவிஜேத்ஸ நரோத்தமஹா. அப்படி ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா வேஸ்ட்டு. அப்படி எவன் தானாகவோ இல்லை பிறருடைய உபதேசத்தினாலேயோ இந்த உலகத்தில் உள்ள சௌக்கியங்கள் எல்லாம் பயனற்றது, அனித்தியமானது அப்படி தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி புலன்களை வென்று பகவானை மட்டும் மனசில் நினைச்சுட்டு தைரியமாக வீட்டை விட்டு வெளியே போகிறானோ அவனே மனுஷர்களுக்கு நரோத்தமாக, மனுஷர்களுக்குள்ள உத்தமன் அவன்தானா அப்படி சொல்கிறாரு இங்கே. நரோத்தமஹா யஸ்வகாத்து பரதோ வேக ஜாது நிர்வேத ஆத்மவான் ஹிருதிகத்வா ஹரிம் கேகாத்து பிரபஜத்ஸ நரோத்தமஹா. ஹரிம் ஹிருதிகத்வா ஹரிம், ஹிருதயத்தில் பகவானை தியானம் பண்ணிக்கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியே சந்நியாசத்தை எவன் மேற்கொள்கிறானோ அவன்தான் மனுஷர்களுக்குள் உத்தமன் என்று சொல்கிறார். அதோ தீச்சம் திசம் யாது ஸ்வைரஜ்ஞாத கதிர் பவான் இதோ அர்பாக்கு பிராயசா காலபும்சம் குணவிகர்ஷண. அப்படியேப்பட்ட ஆகவே நீங்கள் யாரும் அறியாதபடி இங்கிருந்து வடக்கு திசையில் தான் இமயமலை இருக்குது. அந்த இமயமலை தபஸ்விகள்லாம் அங்கெல்லாம் மகாத்மாக்கள், அங்கெல்லாம் ஆன்மீகவாதிகள் இருக்கிற இடத்த பார்த்தாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாநித்தியம் உண்டாகும். அந்த பக்தர்கள், அந்த பாகவதர்கள், அந்த மகாத்மாக்களுடைய தரிசனம் கிடைச்ச மாற்றத்தினாலே நம்மளுக்கு இவ்வளவு காலம் வீணாகிட்டோமே, இந்த மகாத்மாக்களிடத்தில் வந்த பிறகு தான் தெரியுது ஆத்மலாபம்னா இதான் பரம பிரயோஜனமா, இதை தானே நம்ம சம்பாதிக்க வேண்டும். இதை விட்டல்லவா வீணாக காலத்தை கழிச்சிட்டோம். என்னமோ அற்ப சௌக்கியங்களை போய் உழண்டு கொண்டு அதுதான் பெரிய சௌக்கியம் நினச்சிண்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதனால் வடக்கு திக்க நோக்கி கிளம்புன்றார் விதுரர். கிளம்புனா வடக்கு திக்க நோக்கி கிளம்பு அப்படின்னு சொல்லி நான் எட்டும் போகிறேன் வா அப்படின்றார். ஏன்னா இனி வரக்கூடிய காலம் கலிகாலம் வந்துடுச்சு. ஏன்னா துவாபர யுகம் போயிடுச்சு, கலிகாலம் வந்துடுச்சு கிட்டோ. கலிகாலம் பகவான் போயிட்டாருன்னா பகவான் போன பிறகு கலிகாலம் வந்துடுச்சு. இனிமேல் வரக்கூடிய காலம்லாம் ரொம்ப கொடூரமாக கலியினுடைய தோஷம் எங்கே பார்த்தாலும் கலி பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். அதனால் மக்கள்லாம் நல்லவங்களாக இருக்கும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடுவோம். அப்படி எல்லாமே அவதார புருஷர்கள் தான். விதுரரே யமதர்மராஜா அவதாரம், இவர் திருதராஷ்டிரர், எல்லாமே தேவர்கள்லாம் பூமியில் வந்தவங்க தான். அதனால் இனிமேல் வரக்கூடிய காலம் கலிகாலம், இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பி போயிடுவோம், ஆத்ம லாபத்தை தேடிப்போம் அப்படின்னு விதுரர் கூப்பிட்றார் திருதராஷ்டிரனை. மனுஷருடைய நல்ல குணத்தை எல்லாம் மாற்றி தீய குணமாக செய்யக்கூடியது இந்த கலிகாலம். அது தெரிஞ்சுக்கணும். அதோ தேச்சம் திசம் ஜாது ஸ்வைரஜ்ஞாது கதிர்பவான் இதோ அர்பாக்கு பிராயசா கால பும்சம் குண விகர்ஷண. அப்படிப்பட்ட நல்ல குணத்தையெல்லாம் கெடுக்கக்கூடியதாக கலிகாலம் வந்து விட்டது. அதனால் கிளம்புகண்ணா அப்படின்னு சொல்லி கிளப்புறாரு. ஏவம் ராஜா விதுரேன அனுஜேன பிரஜா சக்ஷுர் போதிதः ஆஜமீதः சித்வாஸ்வேஷு கேக பாஷாந்திரடிம்னோ நிச்சக்ராம பிராத்து சந்தர்ஷிதாத்வா. அப்படிப்பட்ட தன் சகோதரனால் காட்டப்பட்ட வழியை பின்தொடர்பவராக திருதராஷ்டிரர் கிளம்பி போயிட்டார். அவள்தான் இனிமேல் அப்பா என்னை மனசு குத்துற மாதிரி நீ பேசுகிற, என்னை சும்மா மனசை புண்படுத்தாத, எனக்கு ஏதாவது ஒரு சத்சங்கத்தில் கொண்டு போய் என்னை விட்டுடு அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்ன உடனே காந்தாரியோட திருதராஷ்டிரன் கிளம்பிட்டார். விதுரர் அவரில் அழிச்சும் போகிறார்.
ஆத்மலாபத்தை தேடிக்கிறதுக்கு அழிச்சும் போகிறார். இமயமலைக்கு அழிச்சும் போயிடுறாராம் தன் யோக சக்தினால். கண்ணு தெரியாதவங்கள போய் எப்படி கையை பிடிச்சி அழிச்சும் நடந்தாயிட்டு போக முடியும்? தன் விதுரருக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அவர் யமதர்மராஜா இல்லையா, தந்த யோக சக்தியினால் அவரை இமயமலைக்கு அழிச்சும் போயிடுறார். எப்படின்னா சப்தகங்கா கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாச கங்கையானது பூமியில் விழும்போது அது 7 பிரவாகமாக பிரியக்கூடிய இடமா அது சப்தகங்கா கட்டுன்னு பேர். அந்த இடத்துல தான் திருதராஷ்டிரனை காந்தாரியை கொண்டு போய் விடுறாரு. அவர்கள் தபஸுனால் அப்படியே தன் ஆத்மலாபத்தை தபஸுனால் முக்தி அடைகிறார் அவர் திருதராஷ்டிரன். அப்போது ஆஜமிட குலத்தில் அந்த திருதராஷ்டிரன் வெளிப்புறமாக குருடர், ஆனால் ஞானத்தையே கண்ணாக கொண்டவராம். இவர் விதுரர் சொல்லி கொடுத்த அந்த ஞானத்தையே கண்ணாக கொண்டு அந்த கண்களால் பகவானை பார்க்க வேண்டும் என்று ஆத்மலாபத்தை அடையிறதுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு மகாத்மாவுடைய சத்சங்கமானது ரொம்ப பவர்ஃபுல். எப்படியாப்பட்ட அஜ்ஞானியும் பவித்திரமாக்கிடும். எவ்வளவு காலம் அஜ்ஞானத்தில் இருந்தாலே திருதராஷ்டிரன்னா இருக்கட்டுமே, ஆனால் ஒரு பாகவதருடைய சங்கமானது எப்படியாப்பட்ட நிலையிலேருந்து அவனை தூக்கின்னு வந்துடும். ஆமாம், அவர்களை எப்படியாப்பட்டவங்களையும் பவித்திரமாக்கிடும். எவ்வளவு பௌதிகத்தில் ஆழ்ந்திருந்தானோ அந்த திருதராஷ்டிரன் அப்படியே திருப்பிட்டானா, ஆன்மீக விஷயத்தில் திருப்பிட்டானா. ஆன்மீக விஷயத்துக்கு திருப்பி அந்த வைராக்கியத்தை அப்படியே திருப்பிட்டான் ஆன்மீகத்தில். அதில் அவன் சித்தி அடைஞ்சிட்டான், மோட்சம் அடைஞ்சிட்டான். அவ்வளோ வைராக்கியமாக தபத்தினால அந்த யோகாக்னி பீஷ்மர் முக்தி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சாராம் திருதராஷ்டிரன். உடம்பு அப்படியே பஸ்மமாகி அப்படியே எரிஞ்சு போனே. அதில் உடன்கட்டை ஏறினாள் காந்தாரி, அவளும் மோட்சத்தை அடைந்தாள். அப்புறமா விதுரர் பார்த்து துக்கம் அடைஞ்சார், ஒரு விதத்தில் சந்தோஷம் அடைஞ்சார். நம்ம அண்ணா அண்ணி பரவாயில்ல ஆத்மலாபத்தை அடைந்து விட்டார்கள், ஆனால் நம்ம அண்ணா அண்ணி நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தமும் இருந்தது, ஆனால் சந்தோஷமும் பட்டார். அவர் மறுபடியும் விதுர தீர்த்த யாத்திரையாக கிளம்பி தன்னுடைய பித்ருக்கள்லாம் அழிக்க வந்த தன்னுடைய சேவகர்களோடு அவர் யமலோகத்துக்கு அடைஞ்சு விட்டார். விதுரர் மறுபடியும் யமதர்மராஜாவாக போயிட்டார். விதுரர் அப்படி தன் பதவி அடைஞ்சார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதாவது இமயமலை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான். எப்படி ஒரு வீரனுக்கு சண்டையில் எதிராளினுடைய அடியானது காயப்பட்டால் அந்த வீர காயம் பற்றியா நான் போரில் சண்டை போட்டு எனக்கு விழுப்புண் ஏற்பட்டது, மார்பு காயப்பட்டால் அது ஒரு பெரிய அவார்டு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு. போர்க்களத்தில் அடிபட்டால் அந்த விழுப்புண்ணானது அவங்களுக்கு ஒரு பெரிய வீரன்றதை நிரூபிக்கக்கூடிய விஷயம். அது போர்க்களத்தில் அடிபட செய்யும். அந்த அடிகள் பெற்றோம்னா பரவாயில்ல, மார்பில் புண் தாங்கினா அது ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சி. சத்திரியனுக்கு அது ஒரு பெரிய புகழ். அது மாதிரி ஏன்னா விஷ்ணு சக்கர பரீட்சிதம்னு சொல்கிறான். ராவணன் என்னன்னா மார்பில் பார்த்தா விஷ்ணுடைய சக்கரமானது அடையாளம் இடப்பட்டிருக்குது. இந்திரனோட சண்டை போடும்போது வஜ்ராயுதத்தினால அடிபட்டிருக்கானா. அந்த காயங்கள்லாம் ராவனுடைய மார்பில் இருக்குதான். அதை சரி பண்ணாமல் அப்படியே விட்டான் அவன். ஏன்னா அந்த புண்கள்லாம் என்னென்னா அவனை பற்றியா இந்திரனோடவே சண்டை போட்டிருக்கான், விஷ்ணுவோடவே சண்டை போட்டு அந்த சக்கராயுதமே இவன் மார்பு பிளக்கலை பற்றியா. அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட மகாவீரன் அப்படின்னு அவனுடைய வீரத்துவத்தை காண்பிக்கக்கூடியதாக இருந்ததுதான் அந்த விஷ்ணு சக்கர பரீட்சிதம். விஷ்ணுடைய சக்கரத்தினால பரீட்சிதம், விஷ்ணு சக்கரத்தினால் அடிப்பட்ட அந்த ராமனுடைய மார்பானது அந்த காயங்களை ஆத்தாமல் வச்சிருக்கான. அந்த சுந்தரகாண்டத்தில் பாராயணம் பண்ணும்போது வந்தது நல்ல காலம், அது ஞாபகம் வந்தது. அப்படிப்பட்ட விஷ்ணு சக்கரத்தினால அடிபட்ட அந்த மார்பு காயங்களை அப்படியே வச்சிருக்கானா ராவணன். ஏன்னா விஷ்ணுவோட நான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு காண்பிக்கிறான். அதான் ஒரு வீரனுக்கு அழகு. அதனால் ஒரு வீரனுக்கு எப்படி விழுப்புண்ணானது எதிராளிகளிலிருந்து வரக்கூடிய அந்த அடிகளானது அழகோ, அது மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இமயமலையானது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான். அதுதான் அழகாம். அந்த இமயமலை தபஸ்விகள் வாழக்கூடிய ஆலயம். தபஸ்விகள் மகாத்மாக்கள் சாதுக்கள் சஞ்சரிக்கக்கூடிய இடமா அது அந்த இமயமலை. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. சாதுக்களுடைய சரணாலயமாக இருக்குது அந்த இமயமலை. சாதுக்களுடைய சரணாலயமாக இருக்குது. அதனால தான் அங்கே கொண்டு போயிட்டார் அந்த இமயமலையை. பார்த்த உடனே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீக உணர்வு இல்லாதவங்களுக்கு கூட அங்கே ஆன்மீக உணர்வு வந்துடும்.
ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆத்ம உணர்வு தட்டி எழுப்பப்படும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போய் அவர் மோட்சம் அடைஞ்சார் திருதராஷ்டர். பீஷ்மர் முக்தி அடைஞ்ச மாதிரி முக்தி அடைஞ்சாராம். அப்படி யோகீஸ்வரர்கள் அப்படி யோகத்தினால தன் தேகத்தை பஸ்மமாக்கி அந்த அக்னியில் இவள் அணுகமனம் கொண்டாள் காந்தாரி. அப்படிப்பட்ட உடன்கட்டை ஏறி அவளும் மோட்சம் அடைந்தாள். இது வரைக்கும் இன்றைக்கி பூர்த்தி பண்ணிப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னா யுதிஷ்டர் வருவார். யுதிஷ்டர் வந்து அப்பா அம்மா போய் நமஸ்காரம் பண்ணுறது அவருக்கு வழக்கம். எள்ளு அப்படிப்பட்ட பூமி பசு பொண்ணு இதெல்லாம் தானம் பண்ணிட்டு பிராமணர்களுக்கு. அது பிறகு அப்பா அம்மாவை போய் தந்தை திருதராஷ்டரையும் காந்தாரியும் போய் தன் தாய் தந்தை அவருக்கு தான் தாய் தந்தையாக நினைச்சுன்னு இருக்காரு. பெரியப்பா பெரியம்மா இல்லையா, அவங்க தான் தாய் தந்தை. இப்போது அதனால் யுதிஷ்டர் அவங்கள போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போவாராம். தினமும் இது செய்யக்கூடியவர் அவர். தினமும் போய் தாய் தந்தை நமஸ்காரம் பண்ணுறது அவர் ஒரு பழக்கமாக வச்சுருந்தார். இப்போ போய் நமஸ்காரம் பண்ணலான்னு போனால் அவங்க 2 பேரும் இல்லை. அப்போ சஞ்சயனை பார்த்து கேட்குறா. சஞ்சயனே கண் கலங்கி எனக்கு தெரிலன்றாரு. அப்புறமா தான் சித்தப்பா எங்கே விதுரன்னா அவரும் தெரில, எங்கே போனாலும் தெரில அப்படின்னு. அப்போ தான் ஐயோ கங்கையில் விழுந்துட்டாங்களா, பிள்ளைகளை இழந்த துக்கத்தினால கங்கையில் விழுந்துட்டாங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு புலம்பி போது நாரதர் வந்தார். அப்பா நீ நினச்சி நம்ம உறவினர்லாம் நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்க முடியாதுப்பா, அங்கே சரியான வைராக்கியம் சொல்கிறார் நாரதர். அருமையான உபதேசம். இதெல்லாம் பாகவதத்தை படிக்கும்போது தெரியும். ஒரு மனுஷன் நம்ம நினச்சில நம்ம உறவினர்கள் நம்ம கூட பிரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பகவான் நினச்சாதான் நம்ம உறவினர்கள் நம்ம விட்டு பிரியாமல் இருப்பாங்க. அதே சமயத்தில் பகவானால் பிரிக்கப்பட்டது நம்ம வந்து இவரெல்லாம் நம்ம விட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சில பேர் நினைப்போம். ஆனால் அப்படி போகாமல் நம்ம கூடவே இருப்பாங்க. அதுவும் பகவானுடைய இஷ்டம்தான். எப்படி குழந்தைகள் ஒரு 2 பொம்மைகளை சேர்த்து வச்சு விளையாடுதோ, அது மாதிரி அது பிரித்து விளையாடுதோ, அது மாதிரி பகவான் நம்ம உறவினர்கள் நம்ம கூட சேர்க்கறதும் பிரிக்கிறதும் பகவானுடைய இஷ்டமே தவிர நம்ம இஷ்டம் கிடையாதுப்பா அப்படின்னு நாரதர் சொல்கிறார். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து காலம் கர்மா குணம் இந்த 3த்துக்கும் வசப்பட்டு இருக்கான் ஜீவன். அதெல்லாம் ரொம்ப அருமையான உபதேசம். இதெல்லாம் ஒரு மனுஷன் காலத்துக்கு வசப்பட்டு இருக்கானா இல்லையா, முக்குணங்களுக்கு அந்தந்த சுபாவம். ஒரு டைம் நல்ல குணம் இருக்கும், ஒரு நாள் கெட்ட குணமாக இருக்கும். ஒரு நாள் நல்லா சாந்தமாக பேசுவோம், ஒரு நாள் சொந்த கோபத்தில் அப்படியே பொங்கி எழுவோம். ரஜகுணம் தமோ குணம் கண்ணை மறைக்கும். ஒரு டைம் சாத்விக குணமாக இருப்போம், நல்லா அன்பாக பேசுவோம். அப்போ குணத்துக்கு வசப்பட்டவர்கள் தான் நாமெல்லாம். அப்போ காலத்துக்கு வசப்பட்டோம், குணத்துக்கு வசப்பட்டோம். அப்போ கர்ம வினைகளுக்கு வசப்பட்டோம். நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு நோய் வரும், துன்பம் வரும், ஒரு ஆபத்து வரும், திடீர்னு பார்த்தா ஒரு செல்வ சௌக்கியம் வரும். எதுவுமே நம்ம இஷ்டம் கிடையாது. நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கிடைக்கும், நம்ம புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அதுக்கும் நம்ம வசப்பட்டவங்க தான். அந்தந்த காலத்தில் அதை அனுபவித்து தான் ஆகணும். அது மாதிரி கால கர்ம குணம் இந்த மூன்று விஷயத்துக்கும் ஒரு மனுஷன் வசப்பட்டு இருக்கிறான். அப்போ இவனுக்கு சுதந்திரமே கிடையாது இந்த ஜீவாத்மாவுக்கு. அப்போ பிறருக்கு வசப்பட்டு இந்த கால கர்ம குணத்துக்கு வசப்பட்ட இவன் வந்து தான் நினச்சது எப்படி சாதிச்சிக்க முடியும்? நான் அதாவது என்னென்னா மற்றவங்கள வந்து நான் காப்பாற்றுறேன் திருதராஷ்டிரனையும் காந்தாரியும் நீ தான் காப்பாற்றுறேன்னு நினச்சின்னு இருக்காது யுதிஷ்டரா. நாரதர் சொல்கிறார் யுதிஷ்டர் இடத்துல, நீ தான் காப்பாற்றுறேன்னு நினச்சிருந்தல, நீ காப்பாற்றலை. அந்தந்த கர்ம வினை முடிஞ்சு போச்சு, உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. உறவினர்களோடு நீ சேர்ந்துருக்கணும்னு நினச்சோட இருக்க முடியாது. பகவான் சங்கல்பம் அவரை பிரிக்கணும்னு இந்த டைமில் பிரிச்சாச்சு. விதர் மூலமாக அவர் அழைச்சும் போயிட்டார். நீ நான் தேட புறப்படுறேன், எப்படியாவது அவர்களுக்கு ஏதாவது வேதாந்த விசாரம் பண்ணனா எங்கள் வீட்டிலேருந்து விசாரம் பண்ணிட்டோம், நான் தேட புறப்படுறேன், ஆள்களை விட்டு அனுப்புகிறேன்னா நடக்காது. அவர்கள் மோட்சம் அடைந்து வைகுண்டத்துக்கே போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னா சப்தகங்கா காட்டில் போயிருக்காங்க. திருதராஷ்டிரன் காந்தாரி அவர்கள் மோட்சமே அடைஞ்சிட்டாங்கப்பா. விதுரரும் தன்னுடைய யமலோகத்துக்கு போயிட்டார். அதனால் அவங்க அவதாரம் முடிஞ்சிச்சு. பகவான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க. அப்புறம் பகவானும் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்ட பிறகு இனிமேல் நீங்கள் இங்கே தங்குறது வேஸ்ட்டு, அதனால் நீங்களும் கிளம்பிடுங்க அப்படின்னு. இனிமேல் வரக்கூடிய காலமானது கலிகாலம். ரொம்ப அதிகமான கலியானது மக்களுடைய குணத்தெல்லாம் கெடுக்கக்கூடியதானால் நீங்கள் பகவான் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருங்க. அது பிறகு நீங்களும் பகவானை நோக்கி ஆத்மலாபத்தை தேடிங்கன்னு சொல்லிட்டு நாரதர் உபதேசம் பண்ணிட்டு கிளம்பி போகிறார். இது சுருக்கமாக சொல்லிட்டேன், கொஞ்சம் விஸ்தாரமாக வரும், நிறைய விஷயம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் படிக்கும்போது. அப்போ இதெல்லாம் வைராக்கியத்தை உபதேசம் பண்ணக்கூடிய விஷயம், ஞானத்தை சொல்லக்கூடிய விஷயம். ஒரு மனுஷன் எதுக்கெல்லாம் வசப்பட்டுருக்கான் பாருங்க, காலத்துக்கு குணத்துக்கு கர்ம வினைகளுக்கு இதெல்லாம் வசப்பட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் ஒருத்தன் கட்டுப்பட்டு இருக்கிறவன் வந்து உணர்த்தன் கட்ட விளக்க முடியுமா? நீ வந்து திருதராஷ்டிரன் காந்தாரி காப்பாற்றுறன்னா ஃபஸ்ட்டு உன்னையே நீ முதல் காப்பாற்றிக்க முடியாது. உனக்கு வரக்கூடிய மரணத்தையே உன்னால் தடுக்க முடியாது. நீ யார் மற்றவங்கள மரணம் அடையாமல் செய்கிறதுக்கு?
உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியாது, நீ மற்றவங்கள காப்பாற்றுறியா? இதெல்லாம் என்ன ஒரு அஜ்ஞானம் இதெல்லாம். அதெல்லாம் நாரதர் சொல்கிறார், இதெல்லாம் நான் சொல்லலை. அதெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். பதம் பதமாக படிக்கணும் பாகவதம். இந்த ஒரு அத்தியாயம் தான் படித்தோம். இந்த ஒரு அத்தியாயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த 13 அத்தியாயம், 13 அத்தியாயம் எதர்ச்சியாயத்தை எடுத்து படிக்கும்போது இதில் இந்த விஷயம் இருந்தது. இந்த 13 அத்தியாயத்து தான் விஷயம் இருக்குது, மற்ற விஷயம் தான். அப்போ 13 எதர்ச்சியாக ஒரு அத்தியாயம் எடுத்து இது இவ்வளோ விஷயம் இருக்குது. பாகவதம் பூரா படித்தா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது யோசிச்சு பாருங்கள். நிறைய ஞானம் இருக்குது, நிறைய வைராக்கியம் அள்ளி அப்படியே அந்த புதையல்களை அப்படியே எடுத்து நம்ம அள்ளி பருக வேண்டியது தான். இதெல்லாம் நம்மளை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, நம்ம மனசில் ஜாக்கிரதையை உண்டு பண்ணுவதற்காக இவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அழகான உபதேசங்களாக சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். இந்த ஒரே ஒரு அத்தியாயத்தில் அதுவும் கொஞ்சம் தான் சொன்னேன் நான். மிச்சம்லாம் அந்த கொஞ்சம் கூட அந்த திருதராஷ்டிர மோட்சாடி தான் சொல்லியிருக்கேன். யுதிஷ்டருக்கு நாரதர் பண்ண உபதேசம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. அதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் படித்து பாருங்கள். அந்த 13 அத்தியாயமே பூரா படித்தோம்னாவே அவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும், நல்லாயிருக்கும். அதனால் இத்தனை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ஏதோ இன்றைக்கி தோணுச்சு பாகவதத்தில் இந்த அத்தியாயம் படிக்கணும்னு. அதனால் இன்றைக்கி இதை நாம் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம், அவ்வளோதான். ராம 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 ஸ்ரீ ஹரே நம ஸ்ரீ ஹரிமிஸ்ரம கோபிகா ஜீவனஸ்மரன் கோவிந்த கோவிந்த ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम.